நன்றி. ம். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்க ஐயா. நல்லதுங்க. ஆ. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள எல்லாம் சந்திக்கிறேங்க. மகிழ்ச்சி. அ இன்றைக்கு தலைப்பு முகமும், முகங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் இன்னைக்கு நம்ம வந்து குடுத்திருக்கோம். அ இந்த தலைப்பு எதற்காக குடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பயுமே செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிம்பாங்க. நம்மள வந்து ஒரு சுய பரிசோதனை, நம்மளுக்கு ஒரு நம்ம யார்? எப்படிங்கிறத வந்து பத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு சிந்தனைங்கிறது வேணும். இப்ப நம்மளோட வேதாத்திரியம் எல்லாமே பேசக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள போய் பார்த்து நம்மள சரி பண்ணிக்கிறது தான் ஆக்சுவலா. ஸோ நம்மள சரி பண்ணிக்கிற மூலமாக உலகம் சரியா இயங்குங்கிறது தான் இதோட ஒரு புரிதலுங்க. அப்போ இந்த முகமும், முகங்களும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்பொழுது, இப்போ ரொம்ப சிம்பிளா யோசிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்க. முகம் அப்படிங்கிறது நம்மளோட உணர்ச்சியோட வெளிப்பாடு. நம்மளோட ஆழ்மனதோட வெளிப்பாடு. இதெல்லாமே நம்ம முகமா இருக்குதுங்க. அப்ப இந்த முகம்ங்கிறது இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்திருக்கலாம். நம்ம காமிக்கக்கூடிய முகங்கள் அனைத்தும் ஒரே மாரி முகமா? இல்ல அங்க சில மாற்று முகங்கள் இருக்குதா? அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான தேடுதல் தான் இந்த வகுப்புங்க. இப்போ முகம் அப்படிங்கிறது, இன்னைக்கு நம்ம அந்த முகத்த டிபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நெறைய பழமொழிகள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, "அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்" அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அகத்தின் அழகு அப்படிங்கிறது எனக்கு உள்ள. நான் எப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய முகத்துல பட் இந்த புரிதலோட நம்ம கடந்து போறோமான்னா, சத்தியமா கிடையாதுங்க. இது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து போறோம். இப்போ எனக்கு ஒரு முகம் இருக்கும். அது உண்மையான முகம். அதுதான் அந்த முகம் அப்படிங்கிற தலைப்புங்க. கூட வர்றது முகங்கள். முகங்கள் என்பது நம்ம பலதரப்பட்ட முகங்கள் நம்மளுக்குள்ள இருக்குதுங்க. ரொம்ப சுருக்கமா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விதமான முகங்கள் நம்மளுக்குள்ள சமூகத்துல நம்ம வெளிப்படுத்துறோம். 3 முகங்கள். ஒரு முகம் எடுத்தாச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அதாவது எனக்கு பழக்கப்படாத மனிதன், புதிதாக பழக்கப்படக்கூடிய மனிதன், தெரிந்த மனிதன், அந்த மாரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முகம். அதுக்கப்புறம் ஓரளவு பழக்கமான, ஓரளவு நட்பா இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய ஒரு முகம் என்பது ஒரு 2வது முகமா வகைப்படுது ஆக்சுவலா. ஆக்சுவலா இது 2 ஒரு முகம் தான். பட் இது 2 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம்னு வையுங்களேன். 3வது முகம் எனக்கு தெரிந்த ஒரு சர்க்கிள்குள்ள மட்டும், என்னுடைய கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய சர்க்கிள்குள்ள மட்டும் காமிக்கக்கூடிய ஒரு முகம் என்பது 3வது முகம். அதுக்கப்புறம் 4வது முகமா நம்ம வந்து கொண்டு வரும் பொழுது, உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு முகம் என்பது அந்த 4வது முகம். இந்த 4 முகங்கள் பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். சோ முதல் முகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அறிமுகம் இல்லாத ஒரு மனிதன்கிட்ட நான் வந்து இருக்கக்கூடிய ஒரு முகம் என்பது முதல் முகம். அறிமுகமாகி ஒரு முதல் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய மனிதர்ட்ட நம்ம வந்து பழகக்கூடிய முகம் 2வது முகம். 3வது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய மனிதர்கள்ட்ட மட்டும் இருக்கக்கூடிய, காமிக்கக்கூடிய ஒரு முகம் என்பது 3வது முகம். 4வது முகம் உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆழ்மன முகம். அந்த முகம் தான் நான் யார் அப்படிங்கிற விஷயத்த வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மைகளா இங்க அமையுதுங்க. இப்போ அப்போ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம முகந்தங்கள வந்து நம்ம வந்து சமூகத்துக்கான விஷயமா நம்ம வந்து குடுக்குறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முகம். இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய இயல்பான முகம். முதல் அறிமுகமாகும்போது, இல்ல முதல்ல அதாவது அந்த மனிதன் தெரியவில்லைன்னு வைங்களேன். ஆக்சுவலா முதல்ல ஒரு விஷயம் ஒண்ணு இருந்ததுங்க. ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து உள்ள வர்றான் அப்படின்னாவே, அந்த மனிதன் யாரு? என்ன? இங்க வாப்பா. நீ எங்கிருந்து வர்ற? என்ன? ஏது? அப்படிங்கிற ஒரு அறிமுகமாறக்கு ஒரு முகத்த காமிச்சு பேசுவாங்க ஆக்சுவலா. முதல்ல ஒரு காலத்துல அது இருந்ததுங்க. இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க. பக்கத்து வீட்ல யார் வந்திருக்காங்கிற இடத்துல கூட நீங்க நம்ம அந்த முகத்துல வந்து காமிக்கிறது இல்ல. அவங்க யாரோ வந்துட்டு போட்டும். அது வாய்ப்பு இருந்தா, தேவை இருந்தா நம்ம வந்து பழகிக்கலாங்கிற மாரியே ஒரு முகம் இன்னைக்கு மாறி நிக்குது. அதாவது ஒரு அறிமுகம் இல்லாத மனிதன்ட்ட நான் அறிமுகமாகறக்கு ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சுட்டு வர்றோங்கிறது உண்மைங்க ஆக்சுவலாங்க. அதுதான் அந்த முதல் முகம். சோ அப்ப அந்த முகத்துல நம்ம வந்து இன்னும் மாத்த வேண்டியது என்ன? நம்ம அதுல கற்றுக்கொள்ள வேண்டியது என்னங்கிறது வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்மளோட குழந்தைகள் ஒரு காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில வீட்ல இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய பெரிய வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அந்த குழந்தைகிட்ட தங்கம் யார் வந்தாலும் மாமா, அத்தைன்னு கூப்பிடுங்க தங்கம். இல்ல வயதானவங்க தாத்தா, பாட்டின்னு கூப்பிடுங்க. வாங்க தாத்தா, வாங்க பாட்டி உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? என்ன வேணும்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிமுகம் இல்லாத மனிதர்ட்டயும் கூட ஒரு குழந்தை பழகணுங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருந்ததுங்க. இன்னும் பல பேர் இருக்கலாங்க. ஒரு பஸ்ல வந்து போவாங்க. அந்த பேருந்துல போம்போது பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாங்கன்னா, இவங்க அப்படியே பொறுமையா பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப எந்த ஊருங்க? நீங்க எந்த ஊருங்க? நமக்கு இந்த ஊருங்க. அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிச்சு, ஒரு உறவ வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. ரயில் பயணங்களும் அதே போல தான். ரயில் பயணம் என்பதே
ஒரு நட்புறவு வளர்க்கறதுக்கான ஒரு பயணமா தான் இருந்தது. ஏன்னா 8 மணி நேரம், 10 மணி நேரம், 16 மணி நேரம், 20 மணி நேரம் போது இயல்பாவே பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்ககிட்ட ஒரு இயல்பான ஒரு புரிதல் உருவாகும். அதன் மூலமா ஒரு முகம் உருவாகுதான் இந்த முதல் முகம். இன்றைக்கு இந்த முதல் முகத்தையே நம்ம வந்து சிதைக்க ஆரம்பிக்கிறோம். எடுத்துக்காட்டா சொல்லும்போது, நான் நடக்கிறேன், ஆப்போசிட்ல ஒரு மனிதன் வந்தான்னா, ஆப்போசிட்ல எந்த ஒரு மனிதன் வந்தாலும் அத பார்த்து புன்னகைக்கலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, எதிர் வரக்கூடிய மனிதனோட கண்ண பார்க்கவே இன்னைக்கு நம்ம தவிர்க்கிறோம். ஒரு மனிதன் வந்தான்னா நம்ம அவங்கள கண்டுக்கிறது இல்ல. நம்ம அந்த கண்ணையே பார்க்கறது இல்லன்னு வைங்களேன். இன்றைக்கு தான் நம்மளுக்கு இந்த இருக்குது அலைபேசி இருக்குதாச்சு. கீழ குமிஞ்சு பார்க்கிறது, கால்ல பேசிட்டு போறது, இப்படிதான் வந்து போறோம் ஒழிய, எதிர்த்தாப்புல யார் வர்றாங்கிற விஷயம் கூட இன்னைக்கு வந்து பார்க்கிறதே கிடையாதுங்க. இதுதான் இந்த முதல் முகம் இன்னைக்கு நமக்கு சிதைஞ்சதுக்கான ஒரு விஷயம். முதல் முகம் என்பது ஒரு அறிமுகம் இல்லாத மனிதன்கிட்ட நான் அறிமுகமாக்கக்கூடிய ஒரு கான்செப்ட உருவாக்கக்கூடிய முகம். இன்றைக்கு பள்ளியிலிருந்து எல்லாமே இந்த ஒரு முகத்த சிதைச்சுக்கிட்டே வர்றாங்க ஆக்சுவலா. பக்கத்துல என்ன விஷயங்கிறதெல்லாம் பார்க்காத, நீ உன்னுடைய வாழ்க்கைய மட்டும் பாரு. அங்க மட்டும் வந்து பார்த்தா போதுங்கிற இடம் வந்து போகும்போது, முதல் முகம் இன்று சிதையப்படுதுங்க. அப்போ முதல் முகம் என்பது அறிமுகம் இல்லாத மனிதன்கிட்ட அறிமுகமாக்கும் முகம். 2வது முகம் எடுத்தீங்கன்னா, இது அறிமுகமானவங்ககிட்ட ஒரு ஒரு பேசிக்கான நட்புறவு. சொல்லப்போனா, நம்ம மிக மிக அற்புதமாக நடிக்கக்கூடிய ஒரு முகம் எதுன்னா, இந்த 2வது முகம் ஆக்சுவலாங்க. இந்த 2வது முகத்துல இன்னைக்கு நம்ம அது எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். ஒரு அறிமுகம் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லவர்களாகவே அவங்ககிட்ட காமிச்சுக்குவோம். நம்மளோட எந்த ஒரு கேரக்டரும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சில இடத்துல பேச மாட்டோம். சில இடத்துல ஒரு சிரிப்பா நம்ம நடந்துக்குவோம். இப்படிதான் போயிட்டு இருப்போம். வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு அற்புதமானவருங்க. அவர் தங்கமானவருங்க. எவ்வளவு அற்புதமா பேசுறாரு. எவ்வளவு அழகா பேசுறாரு. அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே சமூகத்துக்கு நம்ம வந்து படைச்சுட்டு வருவோம். ஏன்னா, இந்த முகம் தான் இன்னைக்கு பல மனிதர்கள் போடக்கூடிய ஒரு வேஷமா இருக்கக்கூடிய 2வது முகம் இந்த முகம். சோ, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லவங்களா இருக்கணுங்கிற விஷயத்த ஆரம்பிச்சுட்டோம் வச்சுக்கலாங்க. அந்த முகம் என்ன பண்ணும்னா, பல போலிகள். இன்னும் சொல்லப்போனா, அந்த முகத்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில குளோஸா இருக்கக்கூடிய இடத்துலயும் கூட நம்ம அந்த மாரி வந்து நடிக்க ஆரம்பிக்கக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு வந்து பார்த்திருக்கோம். அதாவது அந்த முகம் பார்த்தீங்கன்னா, ஒரு செயல் அளவுல எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா, முகத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே மிக பெரும் பூரிப்பும், மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்ககிட்ட பார்த்தா பார்த்தீங்கன்னா, ஐயோ! உங்கள தாங்க நான் நினைச்சுட்டு இருந்தேங்க மாரி சொல்றது. அதாவது மிக மிக அழகான நடிப்பாற்றல் கொண்ட முகமா இருக்கக்கூடிய முகம் தான் அந்த 2வது முகம். அந்த முகத்துல நீங்க அற்புதமான மனிதர்களா தான் இந்த உலகத்துக்கே காட்சி குடுப்பீங்க. அந்த இடத்துல யாருமே நீங்க தான் அதுவாங்கிற விஷயம் யாராலுமே இங்க வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இந்த 2வது முகம் ஆக்சுவலா. அப்போ 2வது முகத்த பொறுத்தவரைக்கும் நம்ம இங்க பெருசா இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்ல. பல இடத்துல நம்ம 2வது முகத்த வச்சு தான் நம்ம அழகா வந்து நடிச்சுட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இது 2வது முகம். 3வது முகம் எடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு மிக நெருங்கிய உறவுகளுக்கு மட்டுமே தெரியும். எடுத்துக்காட்டா, ஒரு வாழ்க்கை துணைக்கு தெரியும். மிக நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். மிக நெருங்கிய உறவினர்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு விளையாட்டா சொல்லும்போது, ஆ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து வீட்ல வந்துட்டு, "இவர் தங்கமானவருங்க. ரொம்ப பொறுமைசாலிங்க." அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்காரம்மா சொல்லலாம். "ம்ஹ்ம். இவர பத்தி எனக்கு தெரியாதாக்கு" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மாறுபட்ட முகம் ஆக்சுவலா. ஏன்னா, வெளிய வந்து வேற ஒரு முகம். ஆனா வீட்டுக்குள்ள அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே அதாவது உள்ள என்ன உணர்ச்சி இருக்குதோ அந்த கோவம், அந்த இன்னும் சொல்லப்போனா ஒரு அகங்காரம், எல்லாமே அப்படியே வெளிய வந்து காமிக்கக்கூடிய ஒரு முகமா அந்த 3வது முகம் இருக்குது. அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்கள மட்டும் தெரியும். அவங்கள மட்டும் காயப்படுத்தும். வெளிய இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த முகம் தெரியாது. சொல்லப்போனா, நான் அந்த பர்சனல் கவுன்சிலிங் எடுக்கும்போது பலதரப்பட்ட மனிதர்கள சந்திக்கும் போதுங்க, வெளிய இருக்கக்கூடிய முகத்துக்கும், அந்த காமிக்கக்கூடிய முகத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இவரு தான் இப்படியா? வெளிய பார்த்தீங்கன்னா, இவரு அமைதியானவர். உள்ள போனா பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவக்காரருங்க. அப்படியே எக்ஸ்ட்ரீமன். வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, இல்லைங்க அவர் 4 பேத்துக்கு உதவி பண்ணுவாருங்க. பட் வீட்ல போனீங்கன்னா, ஐயோ! இந்த ஆள் வந்து பொறாம புடிச்ச ஆளுங்க. யார் வந்து மேல வந்தாலும் இவருக்கு புடிக்காது. இந்த மாரி ஒரு டோட்டல் கான்ட்ரோவர்சின்னு சொல்ல முடியுங்க. அப்படிப்பட்ட முகங்களா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கும் தன்மை இருக்குதுங்க. இது இந்த 3வது முகம். இந்த 3வது முகம் முழுக்க முழுக்க இன்னும் சொல்லப்போனா, அ எனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. எனக்கு ஒரு அகங்காரம் இருக்குது. நான் டோட்டலாவே என்னால என்ன பண்ணிக்க முடியும்னா, அப்படியே நான் வந்து அத வந்து வெளிப்பாட்ட முடியும். அப்ப அவங்களோட மனசு காயப்படுறத பத்தியோ, எத பத்தியுமே நான் யோசிக்க மாட்டேன். என்னால நான் அப்படியே அந்த இடத்துல இருந்து காமிக்குவேன். இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. முகம் தெரியாத ஒரு மனிதர்ட்ட, எப்பயோ ஒரு பழகுன மனிதர்ட்ட நம்மளால சிரிச்சு பேச முடியுது. ஆனா, என் வாழ்க்கைக்கு என் கூடவே வரக்கூடிய மனிதர்கள், அவர்கள் வந்து என்ன என்ன பாதுகாக்கறாங்க. பலத்துல எனக்கான மிகப்பெரும் ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா, அந்த முகத்த நீங்க தைரியமா காயப்படுத்துறீங்க. தைரியமா உதாசீனப்படுத்துறீங்க. அதுதான் அந்த 3வது முகத்தோட ஒரு செயல்முறை ஆக்சுவலா. அப்போ இதுல என்னென்னலாம் கத்துக்கலாம், என்னென்னலாம் மாத்திக்கலாங்கிற விஷயம் வந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல பார்க்கலாங்க. முதல்ல அந்த முகத்த பத்தி ஒரு விழிப்புணர்வு மட்டும் குடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து கடைசியா வர்றது இந்த 4வது முகம். அந்த 4வது முகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கு கூட தெரியாது. சுத்தி இருக்கிற குடும்பத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கிளுமே தெரியலன்னா, அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா, ஒரு சில இடத்துல நம்மளுக்கு தெரியும்.
ஒரு சில இடத்துல நம்மளுக்கும் கூட தெரியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு முகம் தான் 4வது முகம். அந்த முகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நடக்கக்கூடிய ஒரு முகம். அதாவது வன்மங்கள், குற்ற உணர்வுகள், ஒரு பொறாமைத்தனங்கள், இப்படி ஒரு மிக மிக நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் உள்ள தாக்கக்கூடிய முகம் தான் அந்த 4வது முகம். இன்னும் சொல்லும் பொழுது, அந்த 4வது முகம் தான் உங்க வாழ்க்கையோட அமைப்புக்கே காரணமா இருக்கக்கூடிய முகமா இருக்குது. அந்த முகத்த நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, அத சரி பண்ணக்கூடிய ஒரு வகுப்பா தான் இந்த வகுப்ப நம்ம வந்து மெயினா பார்க்குறோங்க ஆக்சுவலா. ஏன்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தலைப்பு எல்லாமே ஆ அக்கா அவங்க வந்து கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க. அப்ப எனக்கு என்ன தலைப்பு தோணுதோ அத பத்தி நான் வந்து தாராளமா சொல்லுவேங்க ஆக்சுவலாங்க. இந்த முகம் வந்து எப்ப தோணுதுன்னு கேட்டா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள பார்க்கிறோம். இந்த சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாவமான மனிதர்களா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வன்மம் நிறைந்த மனிதர்களா பல இடத்துல இருக்காங்க. அந்த வன்மம் நிறைந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்களேன். ஒரு பணக்காரர்கள் கார் கார் ஓட்டுறாங்க. அந்த கார் ஓட்டும்போது அந்த அவங்க லைட் இரவு நேரம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அதிகபட்ச வெளிச்சத்த வந்து போட்டு வரும். ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அந்த எடுத்துக்காட்டு அந்த அதிகபட்ச வெளிச்சம் அப்படிங்கிறதோட தன்மை, அந்த கேரக்டரைசேஷன் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது நான் ரோட்ல போம்போது பாதுகாப்பா போகணும். அப்போ நீ அந்த லைட் பிரைட்டா போட்டு போகும்போது அடுத்தவனோட அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா, எனக்கு நான் வாழ்றது முக்கியம். சோ, மிக அதீத வன்மம். அதாவது அடித்தவன் அழிந்தாலும் கூட பரவால்ல. நான் நல்லா இருக்கறக்கான ஒரு விஷயம் பண்ணுவேங்கிற ஒரு செயல், இப்ப நான் சொன்னது ரொம்ப ரொம்ப சின்ன எடுத்துக்காட்டுங்க. இந்த எடுத்துக்காட்டுல இருந்தா, இங்க பெரிய லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாகுது. இது எல்லாமே வன்மத்தின் வெளிப்பாடு. அதாவது அடுத்த மனிதன பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவால்ல. நான் சரியா வாழ்ந்தா போதும்னு நினைக்கக்கூடிய ஒரு முகம் தான் இந்த வன்மமான முகங்க. இந்த வன்மமான முகத்த இன்னைக்கு நம்ம நம்மளுக்குள்ள ஆழமா போய் ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலா. ஏன்னா, இன்னைக்கும் நம்ம நினைச்சிருக்கலாம். ஏன்னா, இது பல வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இடத்துல நான் சொல்ல முடியுங்க. இந்த இல்லைங்க. பாசிட்டிவா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது நம்ம பிரபஞ்ச கிளாஸ்ல சொன்ன அதே ஒரு டெக்னிக் தாங்க. நீங்க உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய இந்த குளோஸ் ரிலேஷன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க உட்கார்ந்து பேசுங்க. அதாவது உங்களோட வளர்ச்சியில முக்கியமாப்படுத்தவங்க, உங்க வாழ்க்கையில மிக முக்கியமான மனிதர்கள், ஒரு குழந்தையா கூட இருக்கலாங்க ஆக்சுவலா. நம்மளோட 8வது, 9வது படிக்கிற குழந்தையா இருக்கலாம். இல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம். இல்ல ஒரு மாமா, பெரியப்பா, இல்ல நண்பர்கள் இருக்கலாம். அவங்கட்ட மனசார ஒரு டைம் உட்கார்ந்து பேசி, "இல்லம்மா நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வார்த்தைகள் உன்ன ஏதோ காயப்படுத்துதா? நான் ஏதோ மாற்ற வேண்டியிருக்கான்னு" நீங்க வந்து மனதார நீங்க கேட்கும்போது, அவர்கள் பல விஷயத்த புட்டு புட்டு வைப்பாங்க. ஆமா, நீங்க இந்த மாரி இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றீங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்க இந்த மாரி வார்த்தை யூஸ் பண்ணீங்க. எனக்கு அதிலிருந்து வெளிவரவே முடியல. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். இது அனைத்துமே உங்க ஆழ்மன வன்மத்திலிருந்து வெளிவந்த வார்த்தைகள் தான் ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்க இங்க ஒரு தற்சோதனையா வந்து செஞ்சு பார்க்கலாம். நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சரியா இருக்குதா? அப்படிங்கிறதுக்கான முதல் விஷயம் இதுங்க. இதே விஷயம் 2வது விஷயம், இது நான் முதல்ல சொன்ன ஒரு விஷயம் தாங்க. ஒரு உங்களோட ஃபோன் எடுத்து ஒரு கால் ரெக்கார்டர் ஆன் பண்ணி சவுண்ட் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சிட வேண்டியது. நீங்க பாட்டு உங்க வேலைய பண்ணிட்டு இருங்க, பேசிட்டு இருங்க. ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அத விட்டுருங்க. ஃப்ரீயா விட்டுருங்க. விட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம் இரவு அத ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் அத அப்படியே பொறுமையா அந்த ரெக்கார்டிங்க திரும்ப போட்டு கேட்டு பாருங்க. அந்த கேட்டு பார்க்கும் பொழுது, உங்களோட வார்த்தைகள் நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்களோட ஆழ்மனதோட வெளிப்பாடு அதுல பல விஷயங்கள் அப்பட்டமா தெரியும். சோ, அப்போ என்னோட உங்க ஆழ் மனசுக்குள்ள வன்மம் இருக்கா? இல்லையாங்கிற விஷயத்துக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தற்சோதனை விஷயம் தான் இந்த விஷயம். எனது குளோஸா இருக்கிறவன்ட்ட கேட்கறது, இன்னொரு பக்கம் நானே ரெக்கார்ட் பண்ணி அத வந்து போட்டு காமிக்கிறது. அப்ப அத கேட்கும்போது இருக்கக்கூடிய விஷயம் என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. என்னோட ஒவ்வொரு பயிற்சியும் நான் சொல்லக்கூடிய விஷயம், எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் தான் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம். அதே போல வார்த்தை தான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து நான் வந்து பதிய வச்சுட்டே வர்றேன். என்ன கேட்டாச்சுன்னா, இன்னைக்கு சமூகத்துல வந்து இங்க வீட்ல இருந்து கிளம்பி அப்படி வெளிய போகும்போதே, நீங்க காலையில பார்த்தீங்கன்னா தெரியுங்க. எவ்வளோ ஒரு அறக்க பறக்க வந்து போறாங்க அப்படிங்கிற விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே நீங்க ஒரு சின்னதா போய் ஒரு வண்டியில இப்படி இடிச்சிட்டீங்கன்னாவே, அங்கிருந்து மிகப்பெரும் வன்மங்கள் வெளிப்படும். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி. நீங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மாற்றா ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னாவே, அங்கிருந்து வெளிப்படுறது மிகப்பெரும் வன்மமா தான் இருக்குது. அதிகாரத்துல இருக்கிறவங்ககிட்ட இது இன்னும் ஒரு படி மேல இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவங்களோட அந்த ஈகோ ஹர்ட் ஆகாம பேச சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அத இங்க பண்ண வேண்டியதா இருக்குது. அது உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, இல்ல என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொது இடமா, ஒரு அரசாங்க துறையா இருந்தாலும் சரிங்க. அப்போ எல்லா மனிதனும் வன்மத்த வந்து உள்ள தேக்கி வச்சுட்டு ஒரு சமூகத்துல இயங்கும்போது, அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு சமூகமா தான் இருக்குதுங்க. ஏதோ சில இடத்துல இயற்கையிலேயே இடர்பாடுகள் வரும்பொழுது, அந்த இடத்துல ஒரு மனிதன் போய் மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள், நம்மள மனச கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கான ஒரு வாய்ப்ப குடுக்குது. பரவால்ல, இன்னைக்கும் மனிதர்கள் நல்லா இருக்காங்கன்ட்டு. ஆனா, இன்னைக்கும்
பல இடத்துல செய்தியில வரக்கூடிய தகவல்கள், பக்கத்துல வந்து பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. வன்மங்கள் நிறைந்த சமூகமா நம்ம பல இடத்துல மாறிட்டு இருக்கோங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இன்னும் சொல்லப்போனா ஒரு காலத்துல ஒரு சாமி கும்பிடுற ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நெறைய வீட்ல போய் எந்த குழந்தைட்ட என்னப்பா சாமி கும்பிட்டேன்னு கேட்டேன்னா, மேக்ஸிமம் சொல்லக்கூடிய விஷயம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டேங்க. ரொம்ப அற்புதமான வார்த்தை. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டாங்கங்கிற விஷயம் தான் ஒரு சாமி கும்பிட்டதுக்கான தன்மையாவே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து போய் போயிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கணுங்கிற வார்த்தை வார்த்தையில மட்டும் தான் சொல்லலாம் ஒழிய, பட் மனதால அத நம்ம நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேவைகள் அதிகமாயிருச்சு. எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படிங்கிற விஷயங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து பேசுறதுங்கிறதே, மனதார பேசுறங்கிறதே வந்து கம்மியாகி போகுது ஆக்சுவலா. அப்போ இந்த வன்மங்கள் எப்படி உருவாகுதுங்கிற விஷயம் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலா. ஏன்னா, இன்னைக்கு நம்மளோட சமூக சமூக கட்டமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா, வன்மங்கள் நிறைந்த சமூகம் உருவாக்குறதுக்கான கட்டமைப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% அவர்கள் கட்டமைச்சுட்டாங்க. முழுக்க முழுக்க வன்மங்கள் நிறைந்த சமூகம் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, வன்மங்கள் எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயங்க, அடுத்தவர்களை ஒப்பிடும் பொழுது மட்டும் தான் முதல்ல வன்மம் உருவாகுது. எனக்கு என்ன கிடைக்குதோ, எனக்கு கிடைச்ச விஷயங்கள வச்சு நான் வந்து வாழ்றேன்னு சொல்லும்போது, அங்க வன்மங்கள் உருவாகுறதில்ல. என்னைக்கு அடுத்தவன பாரு, அடுத்தவனுக்கு இது கிடைச்சிருக்கு, உனக்கு ஏன் கிடைக்கலன்னு யோசி. அடுத்தவனோட வாழ்க்கை எப்படி வந்து உயர்ந்திருக்குன்னு பாரு. நீ ஏன் இங்க இருக்கன்னு பாருன்னு வந்து கேட்கும் பொழுது, அங்க அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ்னஸ் உருவாக்குறதுக்கு பதிலா, அங்க ஒரு நெகட்டிவ்னஸ் உருவாகுது. அதுதான் அங்க வன்மமா வந்து மாறுது ஆக்சுவலா. ஒரு வன்மத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு மிக பெரும் ஒரு வன்முறை நடக்குது. ஒரு சமூக, ஒரு ஜாதி வன்முறை, மத வன்முறை ஏதோ ஒரு பக்கம் நடக்கும்போது, நீங்க அந்த மனிதனோட அத்தன வன்மங்களுமே வெளிப்படும். அந்த மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க யாருமே தன்னை கண்ட்ரோல் பண்ண இல்லன்னு சொல்லும் பொழுது, அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வன்மம் நிறைந்த செயல்களா தான் இருக்கும். ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு கார உடைக்கிறது, ஒரு டூ வீலர் தூக்கி கொளுத்துறது, ஈவன் சில இடத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனே வெட்டி சாய்க்கிறதெல்லாம், எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான வன்மம் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலா இப்ப நம்ம வந்து இங்க இருக்கிறவங்க, நம்ம இந்த இந்த தன்மையில இருக்கிறவங்க எல்லாருமே வன்மம் இல்லன்னுலாம் கிடையாது. எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு வன்மம் பொதிஞ்சு கிடக்குதுங்க. அந்த வன்மத்த ப்ராப்பரா தூண்டி விடக்கூடிய தன்மைகள்லாம் சூழல் உருவாச்சுன்னா, எல்லா மனிதனுமே வன்மம் நிறைந்த மனிதனா வந்து உருவாவான். பட் அந்த வன்மத்த நான் 0 பண்ணணும். எனக்குள்ள இருந்து அழிச்சு எடுக்கணுங்கிற ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கக்கூடிய மனிதனால மட்டும் தான் அந்த வன்மத்த 0 பண்ண முடியும். ஆக்சுவலா வன்மம்ங்கிறது நீங்க அப்படியே பிரம்மாண்டமா எடுத்துக்கணும். சின்ன சின்ன இடத்துல வன்மம் இருக்கும். இது நம்ம அந்த கம்பேரிசன் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேங்க. அ ஒரு சக மனிதன் பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, "உனக்கு என்னப்பா? உனக்கு வந்து நல்ல கம்பெனி கிடைச்சிருக்குது. நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருக்காங்க." அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க மேலோட்டமா பார்த்தா அவங்கள ஒரு பாராட்டுற மாரி தெரியும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அத்தனையுமே வன்மம். "உனக்கு என்னப்பா இதெல்லாம் கிடைச்சிருச்சு. எனக்கு இது கிடைக்கல." அல்டிமேட்டா போய் நிக்கிற இடம் அதான். "உனக்கு என்னப்பா நல்ல கம்பெனி கிடைச்சிருச்சு. உனக்கு என்னப்பா உங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க." இது அனைத்துமே என்னன்னா ஒரு வன்மம். இந்த வன்மம் ஏதோ ஒரு விதத்துல மிக ஆழமான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது, மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வன்மமா இது வந்து மாறுது. ஏன்னா, இந்த ஆழ்மன வன்மத்த பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம வந்து மேல இந்த 3 விஷயம் எடுத்துக்கோங்க. அதாவது பார்க்காத மனிதர நம்ம அறிமுகமில்லாத மனிதர்கிட்டயும் முகத்த பார்த்து சிரிக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்குது. பட் இது பெரிய விஷயம் இல்ல. இத நம்ம புரிஞ்சுச்சுனாவே நம்ம வந்து இத சரி பண்ணிடலாம். ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே. அப்ப இனிமேல் எந்த ஒரு மனிதன பார்த்தாலும் ஒரு புன்னகைப்போம். புன்னகைத்தல்ங்கிறது ஒரு அரை மணி ஒரு ஒரு தண்ணி பிடிக்க போறீங்க. அப்ப தண்ணி பிடிக்கும்போது ஆப்போசிட்ல மனிதன பார்க்கிறோம், சிரிக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ன்மென்ட் ஆபீஸ் போறீங்க, போய் உட்கார்ந்திருக்கீங்க. ஆப்போசிட்ல ஒரு மனிதன் உட்கார்றாரு. வாங்கண்ணா, என்ன இதுக்காக வந்திருக்கீங்க? அவ்வளவுதான். இது வந்து மிக எளிதா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாங்க. இந்த முதல் விஷயம். இதுக்கு பெரிய ஒரு முன்னெடுப்புகள் தேவையில்ல. ஒரே விஷயம் நீ வந்து பேசு அவ்வளவுதான். சோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. நம்ம குழந்தைகளோட நம்ம வந்து ஒரு டூர் போறோம்னு வைங்களேன், இல்ல வெளிய எங்கேயோ போறோம்னா, அந்த குழந்தைகிட்டயே "தங்கம் நீ போய் அந்த ஆட்டோக்காரர்ட்ட வழிகட்டு வாடா" அப்படின்னு சொன்னோம்னா, ஆட்டோக்காரர்ட்ட போய் கேட்கும்பொழுது, அப்ப இன்னொரு மனிதன வந்து நம்ம வந்து பேசுறதுக்கான தயக்கங்கள் எல்லாமே உடைஞ்சிரும். இது எல்லா பக்கமே பேச முடியும். ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லும்போது, அங்க போய் அவன் வந்து பேச ஆரம்பிப்பான். இப்படி பேசுவதன் மூலமாவே மிக எளிதா பார்த்தீங்கன்னா, அந்த முதல் நிலைய வந்து கடந்துக்க ரொம்ப ஈஸிங்க. 2வது நம்ம அற்புதமான நடிகர்கள். அதுக்கு நம்ம தனியா உங்ககிட்ட சொல்லணும் எதுவுமே அவசியம் இல்ல. அது எல்லாருமே மிகச்சிறந்த நடிப்போம். இது 2வதுங்க. 3வது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கக்கூடிய அந்த 3வது முகம், அந்த ஆழ் மனசோட சில வெளிப்படாம வெளிய வரும். அந்த 3வது முகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளோட குளோஸ் சர்க்கிள்குள்ள மட்டும் நம்மள பத்தி தெரியும். இங்க நீங்க டியூன் பண்ண வேண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நார்மலா அறிமுகமான மனிதனுக்கும், ஒரு பார்த்தா சிரிக்கக்கூடிய மனிதனுக்கும், என்னுடைய குளோஸ் ரிலேஷனுக்கும் 2 பேத்துக்குமே நான் ஒரே மாரி முகத்த காமிக்கணும். ரொம்ப சிம்பிள். இவன்கிட்ட இருக்கிற மாரியே நான் இன்னும் ஒரு படி மேல எனக்கு குளோஸ் ரிலேஷன் இருக்கணும். எஸ் வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கோவமே படாம நடிக்கிறேன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவமே பட வேண்டாமே. ஏன்னா, எனது சொந்தங்கள், எனது உறவுகள். அந்த உறவுகள் நல்லா இருந்தா மட்டும் தான் நான் எல்லா நாளும் இருக்க முடியும். ஆக்சுவலா ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இருக்குதுங்க. இன்னைக்கு என்னன்னா, அந்த 4வது அந்த வன்மம்ங்கிறதோட இது லிங்க் ஆகும். நான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு மகிழ்ச்சி நடக்குது. அந்த மகிழ்ச்சிங்கிற விஷயம் இன்னைக்கு எப்படி வந்து அது வந்து ஒரு மகிழ்ச்சியா உருவகப்படுத்தப்படும்னா,
என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தினா மட்டும்தாங்க அது மகிழ்ச்சிங்க. அப்போ எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அத நான் பெருமையா சொல்லணும். நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன். அத வந்து பத்தி சொல்லணும் ஆக்சுவலா. நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்த நான் வந்து ஒரு சாதனை பண்ண மாரி நான் நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அற்புதமா ஹெல்ப் பண்ணிட்டு வந்து அந்த மனுஷன் வந்து என்ன வந்து மனசார பாராட்டியிருக்கான். அதுக்கு நான் நெனைக்கிறோம். இப்போ இதையெல்லாம் நான் வந்து சொல்றதுக்கு நான் எங்க மகிழ்வடைன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார்ந்த ஒரு மனிதன்ட்ட சொல்லி, "அ தம்பி நான் இப்படி பண்ணியிருக்கேன்டா. மச்சான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் மச்சான். இந்த மாரி விஷயம். தங்கம் இப்படி நான் பண்ணியிருக்கேன்டா" அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் "ஏய் அப்படியாடா! சூப்பர்டா" அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு மகிழ்ச்சி. அதாவது ரொம்ப சிம்பிள். என்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் வெளிப்படுத்த அங்க ஒரு ஆள் வேணும். அந்த ஆள தான் நம்ம காயப்படுத்திட்டு இருக்கோம். அது மனைவியா கூட இருக்கலாங்க. யாரா வேணா இருக்கலாம். மிக அதிகபட்ச காயப்படுத்துறன்னா, நம்ம அத சுத்தி இருக்கக்கூடிய ரொம்ப குளோஸா இருக்கக்கூடிய உறவுகள் தான். சில இடத்துல குழந்தைகள், சில இடத்துல மனைவி, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் மாமா, பெரியம்மா, பெரியப்பா இந்த மாரி விஷயங்கள். ஒரு மனச காயப்படுத்தினா டக்குன்னு பேசிடுறோம் ஆக்சுவலா. அப்போ அறிமுகம் இல்லாத மனிதன்ட்ட நீ சிரிச்சு பேசும்போது, இது நம்ம சில வீட்ல நடந்திருக்கலாம். கேட்பாங்க ஆக்சுவலா. "ஏங்க உங்க ஃப்ரெண்டாங்கன்னா மட்டும் கேட்க கேட்க சிரிச்சு பேசுறீங்க. ஏன் வீட்ல வந்தா மட்டும் ஏன் மூஞ்சி சிடு சிடுன்னு வச்சிருக்கீங்க?" காரணம் அதேதான். ஏன்னா, அறிமுகம்லாம் மனிதன்ட்ட நீ சிரிச்சு பார்க்கும்போது, நாளைக்கு உனக்கு எது நடந்தாலும் உனக்காக வந்து தாங்கக்கூடிய மனிதர்கள் அங்க சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்ன்னு யோசிச்சு பாருங்களேன். அங்க ஒரு பெரும் ஏமாற்றம் நம்ம நெறைய பேத்துக்கு அது இருக்குதுங்க. உங்க கூட இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் தான் உங்க மகிழ்ச்சிக்கான ஆணி வேருங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷம் நடந்தாலும், நீங்க அவங்கட்ட தான் வந்து காமிக்கணும் ஆக்சுவலா. இப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா, நீங்க போய் அங்க போய் அந்த மகிழ்ச்சி வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா, அவர்கள் அங்க துன்பத்தில் இருக்கும்போது உங்களால அந்த மகிழ்ச்சிய நீங்க வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூட கிடையாது. அப்ப யார்ட்ட போய் வெளிப்படுத்துவீங்க? அறிவு இல்லாத மனிதர்ட்டயா? அங்க போய் என்ன வெளிப்படுத்திற முடியும்? அப்போ யாரெல்லாம் உங்க கூட மிக நெருங்கிய தொடர்பு இருக்காங்களோ, அந்த மனிதர்களை எங்கேயுமே காயப்படுத்திறாதீங்க. ஏன்னா, வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எனக்கான வெறுப்புகள, எனக்கான அதிகாரத்த பல இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் திமிரா அது வந்து வெளிப்பட்டிருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில வந்து இருக்கும் பொழுது, ஒரு பதவி திமிரா அது வந்து வெளிப்படுது. பல இடத்துல சக மனிதன காயப்படுத்தக்கூடிய இடங்கள் அங்க தான் வருதுங்க. அப்போ நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே கவனிங்க. எதுக்கு நம்ம அப்படி சொன்னா அந்த ஹோம் ஒர்க் தாங்க. அத பண்ணி பாருங்க. சோ தட் ரொம்ப முக்கியமா என்னன்னா, அந்த 3வது முகத்துல எனக்கு தெரிந்த மனிதர்ட்ட நான் நான்மா நேர்மையா நடந்துக்குவேன். வெளிய எப்படி இருக்கனோ, அதே போல நான் வந்து இங்க வந்து காமிப்பேன். ஒரு அன்பு அதிகமா கொட்டுவேன். பாசத்த அதிகமா கொட்டுவேன். சின்ன சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா, நம்ம குளோஸா இருக்கவங்க கண்டிப்பா சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க. நம்ம தவறு பண்ணாம இருக்கமா? கிடையவே கிடையாதுங்க. ஆனா, நம்ம அங்க என்ன பண்ணிக்கிறோம்னா, அவர்கள்ட்ட மிக பெரும் ஒரு கோவத்த வெளிப்படுத்துறோம் ஆக்சுவலா. அந்த கோவத்த தவிர்த்துருங்க. அது தவிர்க்கும் பொழுது, அந்த 3வது சர்க்கிள் சொல்லப்போனா உங்களோட அற்புதமான சர்க்கிளே அந்த 3வது சர்க்கிள் தாங்க. அங்க தாங்க நீங்க வாழ்க்கைய கொண்டாடக்கூடிய தன்மைகள் இருக்குது ஆக்சுவலா. அந்த சர்க்கிள மட்டும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கான பிரச்சனைகள் அங்க எதுவுமே இல்ல. மனப்பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பூஜ்ஜியமாகக்கூடிய தன்மை வந்து அங்க உருவாக ஆரம்பிக்கும். சோ, அது வரணும்னா, அந்த 4வது முகத்த நீங்க இந்த முறை ஃபேஸ் ஆஃப் பண்ணி பார்க்கணும். அந்த 4வது முகம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொன்னா அந்த 2 விஷயம் பண்ணி பாருங்க. 1 நீங்க ஒரு ரெக்கார்ட் பண்ணுங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக மனிதன் சுத்தி இருக்கக்கூடிய மனிதன்ட்ட நீங்க வந்து ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் வச்சு உரையாடுங்க. நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு, "இல்லப்பா நான் வந்து மாத்திக்கலான்ட்டு இருக்கேன். சில வார்த்தைகள பார்த்தீங்கன்னா, எனக்குள்ளேயே நான் நெகட்டிவா பேசுற மாரி இருக்கு. நான் வேணா ட்ரை பண்றேன். நீ வேணா இந்த வாரம் நான் பேசுறத பத்தி எதுவும் சொல்ல முடியுமா? எதுவும் கமெண்ட் பண்ண முடியுமா? நான் ஏதோ தவறா பேசுறேன்னா கேட்டு பாருங்க. அவர்கள் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இந்த வன்மம்ங்கிறது எங்க உருவாகுதுங்கிற விஷயம் நம்ம சொல்லிட்டேங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. எங்கெங்கெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒரு ஒப்பிடுதல் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் ஒரு மிகப்பெரும் ஈகோவும், பெருமையும் இருக்கிறதோ, அங்க இந்த வன்மங்கள் உருவாகும். இந்த வன்மங்கள் உள்ள உருவாயிருச்சுன்னா, இது ஆழ் மனசுல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள்ட்ட இத நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிக இயல்பா அந்த வன்மத்த விதைக்கிறேங்க. ஓகேங்களா? பாரு அந்த குழந்தை பாரு, அது எப்படி பண்ணுது பாரு. நீ ஏன் இத பண்ண மாட்டேங்கிற? நீ ஏன் இத பண்ண மாட்டேங்கிறத விட கேட்கக்கூடிய ஒரு வன்முறை உலகத்துல எதுவுமே இல்லைங்க. அவர்கள் அது வருது. உனக்கு இதுதான் வருது. அவ்வளவுதான். இத வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நீங்க வந்து டியூன் பண்ணலாம், மாற்றலாம். தப்பே கிடையாது. ஆனா திறமை சார்ந்த விஷயத்துல, இன்னைக்கு வந்து பல குழந்தைகள் ஒழுக்கம் சார்ந்தெல்லாம் திட்டு வாங்குறது கிடையாதுங்க. திறமை சார்ந்து மட்டுமே கேள்வி கேட்கப்படுது. நீ ஏன் இத படிக்கல? நீ ஏன் அத செய்யல? அந்த குழந்தைக்கு இந்த திறமை இருக்கும். உனக்கு ஏன் இது இல்ல? அந்த குழந்தை நல்லா ஓடுது. நீ ஏன் பண்ணல? இப்படி திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வன்மங்கள் விதைக்கப்படக்கூடிய இடமா, அந்த குழந்தை பருவம் தான் இன்னைக்கு இருக்குதுங்க. ஒன்ஸ் அது உள்ள போகும்பொழுது, அந்த குழந்தையோட வாழ்க்கை என்னவா மாறிடுதுன்னா, அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்ப்பது தான் எனது வாழ்க்கை அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவங்க போயிடுறாங்க. ஒன்ஸ் அப்படி போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் தாங்க அந்த வாழ்க்கை வன்மம் நிறைந்த வாழ்க்கையா வந்து மாறுதுங்க ஆக்சுவலா. இன்னைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு ரோட்ல போகக்கூடிய மனிதர்கள், நீங்க பல மனிதர்கள் பார்க்கலாங்க. அ இயல்பான ஒரு முகம் இருக்குது. நீங்க இப்போ இருக்குங்க. இப்போ எனது முகம் இயல்பான முகம்ன்னு எப்படி இருக்கணும்னா, இதுதான் இயல்பான முகம். ஒரு சின்ன புன்னகையோட. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க.
எத்தனை மனிதரோட முகம் இறுகி கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தெரியும். சமூகத்துல நீங்க சுத்தி பார்க்கக்கூடிய மனிதர்களோட அந்த இறுக்கம் என்பது இன்னைக்கு ஒரு பயமா இருக்குது. அவ்வளவு மனிதர்களோட மன இறுக்கம். ஏன்னா கேட்டா டிப்ரஷன். அந்த டிப்ரஷன்ங்கிற வார்த்தை, டார்ச்சர்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் இப்ப இந்த சமூகத்துக்கு புதிதான வார்த்தைகள். அந்த டிப்ரஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தா முழுக்க முழுக்க வன்மம். அந்த வன்மம் எந்த இடத்துக்கு வந்து போகுதுன்னா, அடுத்தவன வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது காயப்படுத்துற இடத்துக்கு வந்து போகுதுங்க. சில இடத்துல சைக்கோத்தனத்தோட உச்சம் போகுது. சில இடத்துல தன்னையே மாய்த்துக் கொள்கிற இடத்துக்கும் போகுது. தற்கொலைக்கு தூண்டுறதும் அதே வன்மம் தான். அதே போல இன்னொருத்தன வந்து ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதும் அதே வன்மம் தான். இன்னைக்கு நம்மள சுத்தி நடக்கக்கூடிய எத்தன வன்முறைகள் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து மீடியா இருக்கிறனால அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது மட்டுமும் கிடையாதுங்க ஆக்சுவலா. சமூகமே அத நோக்கி நகர ஆரம்பிக்குது. இப்ப நம்மள சுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு படித்தவர்கள் பண்ணக்கூடிய வன்மங்கள் இன்னைக்கு நெறைய இருக்குது. இன்னைக்கு ஒரு பேங்க் செக்டார்ல இருந்து ஆரம்பிச்சு எடுத்துக்கோங்களேன். அங்க ஒரு அறம் இருக்குதாங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணி பாருங்களேன். அறம். அறம்ன்னா தொழில் பண்றேன்னா, எஸ் அங்க ஒரு அறம் இருக்கணும். நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னா அங்க ஒரு அறம் இருக்கணும். எனது அறம் என்ன? என்னால் அடுத்த மனிதனுக்கு எந்த விதத்திலுமே நான் வந்து ஒரு சின்ன கெடுதலும் கூட பண்ண மாட்டேங்கிறவ தான் மிக அற்புதமான அறம். அப்போ அந்த அறத்த இங்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பேங்க் அந்த அறத்த ஃபாலோ பண்ணுதான்னு கேட்டா இங்க இல்லைங்க. எல்லா துறையுமே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு அரசு துறையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இந்த துறை நம்ம இப்ப தனியார் துறையா இருந்தாலும் சரி. ஒரு அரசு துறைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கான வேலைய செஞ்சு குடுக்கறதுக்காக தான் அங்க அரசு ஊழியர் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்திருக்காங்க. அரசு அதிகாரி கிடையாது. அரசு ஊழியர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அத நான் செஞ்சு குடுக்குறது. ஆனா இங்க என்ன ஆகுது? ஒரு வன்மங்கள். நான் அதிகாரத்துல இருக்கேன். நான் கையெழுத்து போடாம உனக்கு அது கிடைக்காது. அப்ப நீ என்ன பண்ணு? எனக்கு இப்படியெல்லாம் ஏவல் செய். இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பணம் குடு. அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிடுறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரக்கூடிய ஒரு செல்வத்தை, ஒரு பணத்தை, இன்னொரு மனிதன் தனக்கு அதிகாரம் இருப்பது என்பதற்காகவே, நீ இத குடுத்தா தான் இந்த வேலைய பண்ணுவேங்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வன்மமா மாறி நிக்குதுங்கிற விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இது எல்லாமே பயமுறுத்துதுங்க ஆக்சுவலாங்க. இன்னும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அரசு ஊழியர்ல வந்து அரசுல வேலை இருக்குங்களா? ஓ! அப்ப நம்ம உடனே பொண்ணு மாப்பிள்ளை குடுக்கலாங்கிறீங்கல்லங்க. அந்த இடத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சில இதுல ஆழமா யோசிச்சு பாருங்க. ஏன் அரசு வேலை குடுக்குறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும்போது, முதல் ஒரு காலத்துல சொன்னது அது பெர்மனன்ட் வேலை. ஏன்னா இருந்தாலும் அரசு உத்தியோகம் வந்து கடைசி வரைக்கும் இருக்குங்கிறது தான் முதல்ல இருந்த விஷயம். இந்த அரசு துறையில வந்து முதல்ல சேரும்போது. ஆனா, இப்பயும் அதே தான் இருக்காங்கிற விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இல்லைங்க அரசு துறையில எந்த துறைங்க? அவரு வருவாய்த்துறையில இருக்காருங்க, பத்திரப்பதிவு துறையில இருக்காங்க, லைக் ஆர்டிஓ இந்த மாரி இது இருக்காங்கன்னா, ஓ! அங்கேங்களா? அப்பன்னா மறக்காம பொண்ண குடுக்கலாங்க. தயங்காம பொண்ண குடுக்கலாம், பையன குடுக்கலாம். ஏங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஏன்னா, அங்க பணப்புழக்கம் அதிகம். அங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்ம பொண்ணோ, பையனோ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கட்டம் நோக்கி வளர்ந்துருவாங்கிற எண்ணம், இன்னைக்கு எத்தன பேத்துக்கிட்ட இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுல யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் அரசு துறைங்களா? ஓ! அந்த துறைங்களா? அந்த துறையில கொஞ்சம் லஞ்சமெல்லாம் அதிகமா இருக்குமில்லங்க? இல்லைங்க முதல்ல அது லஞ்சம் வாங்காம இருக்காங்களா சொல்லுங்க. லஞ்சம் வாங்காம இருந்தா நான் வந்து என் பொண்ணையோ, என் பையனையோ கட்டி குடுக்குறேங்க. அப்படிங்கிற ஒரு நேர்மை நம்ம இங்க எத்தன பேத்துக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அதான் இங்க வந்து பிரச்சனைங்க. இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ ஒரு விதத்துல அடுத்த மனிதன வந்து பறிச்சாச்சு நான் இத வந்து பண்ணிக்கிறேங்கிற இடத்த நோக்கி வந்துட்டோம். அதுதான் இன்னைக்கு நடந்த மிக பெரும் ஒரு கொடுமையான விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயுமே அந்த வன்மம் ஒரு காலத்துல தூங்கிட்டு இருந்தது. அத வந்து சரி பண்றதுக்காக தான் ஒரு திருக்குறள் சொல்லப்பட்டது. நம்மளுக்கான நெறைய ஒரு தத்துவங்கள், அதிகாரங்கள் எல்லாமே சொல்லப்பட்ட விஷயம் எதுங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி பண்பானவன் ஏன்னா, அந்த திருக்குறள் திருவள்ளுவருக்கு தெரியும். மனிதன் வந்து வன்மம் நிறைந்த மனிதன். அந்த வன்மம் நிறைய விடக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணணும்? இப்படியெல்லாம் இருறான், இப்படியெல்லாம் இருறான். இதான்டா அறம், இதான்டா தர்மம். திரும்ப திரும்ப அத பத்தியே பேசுனாங்க. ஏன்னா மனிதன உட்டா இந்த பக்கம் வந்துருவான். அப்ப இவன வந்து இந்த பக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே, அறத்த பத்தி நெறைய பேசுனாங்க. நெறைய விஷயங்கள். ஈவன் ஒரு குறளே ரொம்ப அற்புதமான குறளுங்க. "அறம் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்றது" 2மே டச் பண்ணியிருப்பாரு. "பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை" அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா என்னன்னா, அப்ப பொருள் சம்பாதிக்க வள்ளுவரே சொல்லிட்டார்ல, பொருள் சம்பாதிக்கலாம் கேட்டா, சம்பாதி. ஆனா அடுத்து ஒண்ணு இருக்குப்பா, "அருள் இல்லாருக்கு அவ்வுலகம்" சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? அந்த பொருள் சம்பாதிச்சு வச்சு, பொருள் சம்பாதிச்சு நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கோ. ஆனா அது மட்டும் பத்தாது. அந்த பொருள வச்சு அடுத்த 4 பேத்துக்கு உதவி செய். அந்த உதவி செய்யற மூலமா அங்க அருளும் கிடைச்சிரும். அப்போ நீ நல்ல விஷயம் பண்ணணும். உன்னையும் நீ காப்பாத்திக்கணுங்கிற 2 விஷயமே சேர்ந்த குறள் தான் அந்த குறள். அதுதான் இங்க முக்கியம். அப்போ இங்க நம்ம அப்படிதான் வாழ்றோமாங்கிற கேள்விய எல்லாருமே உள்ள வந்து கேட்டு பாருங்களேன். நீங்கள் வன்மம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறீர்களா? ஒவ்வொரு கணமுமே, ஒவ்வொரு இடத்துல இது நீங்க உங்க மனச நீங்க வந்து கேளுங்க. உங்க மனசு கூட டிராவல் பண்ணா தெரியும். ஒரு புது வீட்டுக்கு போம்போது அங்க வந்து பார்த்தோனயே, இந்த வீடு ரொம்ப அற்புதமா இருக்கட்டும். இங்க கட்டக்கூடிய மனிதர்கள் அற்புதமா இருக்கட்டும்ங்கிற வேண்டுதல் என்னால வைக்க முடியுதா? இல்ல அந்த வீட்ட பார்த்து இந்த வீடு எப்படி கட்டியிருப்பாங்க? இது எப்படி நடந்துச்சு? இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே! அத அப்படி பண்ணியிருக்கலாமே! அப்படிங்கிற கேள்வி வருதான்னு பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி கேள்வி வந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்குள்ள வன்மம் இருக்குன்னு அர்த்தம். இல்ல எனக்கு அந்த வீட்ட பார்த்து எதுவுமே தோணல. போனேன், வாழ்த்துனேன், நிறைவா வந்தேன். அப்படிங்கிற இடம் வரும்பொழுது மட்டும் தான், வன்மம் இல்லாத மனிதர்களா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். வன்மம் என்பது உங்களுக்குள்ளேயே ஆழமா உறங்கி கிடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதற்கான சூழல் வரும்பொழுது, அந்த பள்ளி குழந்தைகளிலிருந்தே நம்ம அந்த சூழல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு
லைட் அப் பண்ணி மேல கொண்டு வர ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகள் வன்மத்தோட உச்சிக்கே போகக்கூடிய இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. என்ன கேட்டாச்சுன்னா, உன்னை விட நாம் டாமினேட் பண்ணணும். இன்னைக்கு கவனிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய சர்க்கஸ் நம்ம நடத்திட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு மனிதனை இது ஒரு சாதனைன்னு சொல்லி பிக்ஸ் பண்றது யாருன்னா ஒரு மனிதன் தான். அந்த மனிதன் அதை அடைஞ்சிட்டான்னா, அந்த மனிதனை தூக்கி வச்சு கொண்டாடுறதும் ஒரு மனிதன் தான். அந்த சாதனை அடைந்த மனிதன் வந்து மத்தவங்க மனிதனை பார்த்து, மத்தவன்லாம் சாதனையில இருக்கிறனியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்த மனிதனை கீழ போடுறதும் அங்க மனிதன் தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு டைப் ஆஃப் சர்க்கஸ்ங்க ஆக்சுவலாங்க. ஓகேங்களா? இப்போ இங்க சாதனைன்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு மனிதன் செய்யற விட ஒரு எக்ஸ்ட்ரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. அத நோக்கி ஓடுறாங்க. அதுவே வாழ்க்கையா மாத்துறாங்க. இப்போ நீங்க ஒரு சிங்கமோ, புலியோ, மத்த விஷயங்களோ இங்க பெருமா எதையுமே சாதனைன்னு பார்க்கறதில்ல. அது தன்னுடைய வாழ்க்கைய மிக இயல்பா வாழ்ந்துட்டு போயிருதுங்க ஆக்சுவலா. மனிதன் வந்துட்டான். அத விட மேம்பட்டவன். அத விட மேம்பட்டு தன்னை வந்து அற்புதமா மாத்திக்க முடியும். மனம் சார்ந்த இயங்கக்கூடிய மனிதன், அற்புதமான மனிதன் மனிதன் தான். ஆனா, என்னன்னு கேட்டாச்சுன்னா, அந்த மனம் வந்ததுக்கு அப்புறம், அந்த அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம், தன் மூலமாவே தான் அழிச்சுக்கிட்டான். சோ, அதன் மூலமா வன்மத்த வெளியிட்டான். இன்னைக்கு நம்ம சொல்றோங்க, நாகரீகம் அடைந்த மனிதர்கள் நாமங்கிற வார்த்தைய நமக்கு பல இடத்துல யூஸ் பண்றோம். ஆனா, நம்ம நாகரீகம் அடைந்த மனிதர்கள்லாம் கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. இது நம்ம முதல்ல ஒரு வகுப்புல சொன்னாங்க. ஒரு காலத்துல போர்ன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அறம் இருந்தது. போருக்கென்று ஒரு அறம் வகுத்தாங்க. அந்த போர்ல அப்படிதான் சண்டை பிடிக்கணும்னு வச்சாங்க. இன்னைக்கு போர்ல எங்க அறம் இருக்குது? ஒரு குண்டு இருந்தா போதும். மேல மேல எந்த நாட்டுல வேணா போயும் எங்க வேணா குண்டு போடலாம். அந்த குண்டு போடவும் பாத்தீங்கன்னா, மக்கள் பாதிக்கப்பட்டா என்ன? குழந்தைகள் பாதிக்கப்பட்டா என்ன? கால்நடைகள் பாதிக்கப்பட்டா என்ன? இல்ல அந்த இயற்கை வளம் பாதிக்கப்பட்டா என்ன? எந்த ஒரு கவலையுமே கிடையாது. மிக மிக கொடூரமாக தாக்குதல் நடக்குது. அதுவும் மிக மோசமா பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்னும் சொல்லப்போனா, நம்ம அந்த அப்கிரேடட் ஆஃப் அந்த ஆயுதங்கள் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்கிரேட் பண்ணி ஆயுதங்கள் வர்றதுல, இந்த அப்கிரேடேஷன் என்ன நினைக்கிறீங்க? அப்கிரேடேஷன்ங்கிறது வன்மம் நிறைந்த வாழ்க்கைய அதிகப்படுத்திட்டு போறது. ஏன்னா, முதல்ல இந்த குண்டு போட்டா 50 பேர் சாவாங்க. பட் இப்ப இந்த குண்டு புது குண்டு தயாரிச்சிருக்கோம். இதனால 500 பேர் செத்து போயிருவாங்க. இல்ல இப்ப போட்டிருக்கும் பாருங்க பார்த்தீங்களா? அது ஒரு பெருமையாவே சொல்லுவோம். இங்க ஒரு குண்டு போட்டாச்சுன்னு வைப்பா, அது இப்ப நம்ம நாட்ட பத்தி பெருமையா பேசிக்குவோம். நம்ம நாடு அங்க ஒரு குண்டு போட்டுச்சுன்னு வைங்களேன், 10 கிலோமீட்டர் புல்லும் பூண்டும் இருக்காது. இது பெருமையா யோசிச்சு பாருங்க. இது வன்மங்க. மிக பெரும் வன்மம். நான் ஒரு குண்டு போட்டு ஒரு இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் ஒண்ணுமே தெரியாம அழிக்கிறேன்னா, இது எதுக்கு நம்மளுக்கு? இனி நம்மளுக்கு என்ன குண்டு போடுற அறிவா வேணும்? கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு செடிய முளைக்க வைக்கிற அறிவு வேணும். ஒரு உயிர உருவாக்கக்கூடிய அறிவு வேணும். அந்த அறிவு எல்லாமே விட்டுட்டுங்க, வன்மம் நிறைந்த விஷயத்த இன்னைக்கு வந்து கொண்டு வரக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லா பக்கமே இருக்குது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன். பல பல இடத்துல சொல்ல முடியும். இப்ப உங்களுக்கு அதாவது நான் எப்பயுமே முடிஞ்ச அளவு இந்த சமூகத்துல லேட்டஸ்ட் நடந்த விஷயங்கள பத்தி நான் பேசுவேங்க. இப்ப இந்த உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்சம் வாரமா பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல போகுறது 3 மொழியா, 2 மொழியா அப்படிங்கிற விஷயங்கள் இங்க வந்து போயிட்டு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது அந்த 3 மொழியா, 2 மொழி இதெல்லாம் பேசுறதே எவ்வளவு பெரிய ஒரு வன்மம் அது ஆக்சுவலாங்க. இன்னைக்கு உடனே என்ன சொல்லிக்கிறாங்க, இல்ல இன்னைக்கு பணக்கார பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மொழி கிடைக்குது. இந்த குழந்தைகளுக்கு இது கிடைக்கிறது இல்லன்னு ஏதோ விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னைக்காச்சும் நீங்க இப்படி பேசுறவங்க, ஒரு குழந்தைகள் பக்கத்துல போய் உட்கார்ந்து, "தங்கம் நீ படிக்கிறது புடிக்குதாடா உனக்கு? உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்குதா? உனக்கு அதெல்லாம் இயல்பா வருதா?" ஒரு கேள்வி கேட்டிருக்கோமா? முன்னாடி கூட 4 ஸ்டூடண்ட் வச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தி பண்ணிட்டே போறேன்னு சொல்லக்கூடிய இடத்துல, பின்னாடி கூட இந்த 30 குழந்தைகள் இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பல இடத்துல ஏன்னா இது கல்விக்காக நான் நெறைய பயணங்கள் பண்ணியிருக்கேன். அங்க நீங்க ஒரு சாதாரண குழந்தைன்னு நம்ம நெறைய பேசியிருக்கோம். அந்த குழந்தைகள் ஒரு மொழி படிச்சுட்டு இன்னொரு மொழி படிக்கிறதுக்கே அவ்வளோ திணறுதுங்க. ஒரு மொழி படிக்க இப்போ நான் இந்த இப்போ நீங்க எடுத்துக்கலாங்க. நான் நான் வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியில தான் படிச்சிருக்காங்க. பிரான்ஸ்ல இருந்து, ஜப்பான்ல இருந்து, சைனால இருந்து பார்த்தா அவன் அவன் மொழியில படிக்கிறான். அதுல வந்து கண்டுபிடிப்புகள் அதிகப்படுத்தா அடுத்தடுத்த கட்டம் வர்றான். அதுக்கப்புறம் தொடர்பு மொழி வரும்போது பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்ட இங்கிலீஷோ ஏதோ விஷயங்கள் கத்துக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஆனா இந்த குழந்தைகள் என்ன பண்ணும்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. அந்த இந்த இங்க யார் இந்த 3 மொழி, 4 மொழியில ஆதரிச்சாலும், முதல்ல நீங்க குழந்தைட்ட போய் பேசி பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மொழி வந்து படிக்கிறது ஈஸியா இருக்கான்ட்டு. இன்னைக்கும் நான் பல குழந்தைகள் பார்த்திருக்கேன். இங்கிலீஷ் திணறுதுங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கத்துக்குது. இதுல இன்னொரு மொழியும் கூட நீ வந்து படிக்கணுங்கிறது, எவ்வளவு பெரிய வன்மம். இதுக்குள்ள ஒரு அரசியல் வந்து வச்சுக்கிறாங்க ஆக்சுவலா. அது நம்ம தேவையில்ல. இந்த 2 மொழியா, 3 மொழியாங்கிற விஷயம் நீ அரசியல் வேணா எடுத்துட்டு போ. பட் முதல்ல குழந்தைகிட்ட இருந்து பாரு. அந்த குழந்தை ஆல்ரெடி கிழிச்சு தொங்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பிரஷருங்க. நம்ம படிக்கக்கூடிய போகும்போது கூட பிரஷர் லெவலும் இல்ல. பட் இன்னைக்கு பிரஷர் எடுத்தீங்கன்னா, 8த், 9த்லாம் பார்த்தீங்கன்னா, காலங்காத்தால 6:30 மணிக்கு, 7 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய கிளாஸ்லாம் இருக்குதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீட், ஜேஇங்கிற பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, 12த் முடிச்சு நீட்க்கு போற எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணாங்க. அடுத்து 11த்ல பிரிப்பேர் பண்ணாங்க. அடுத்து 10த்ல இருந்து பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப லேட்டஸ்ட்டா கோயம்புத்தூர் கூடிய பள்ளி பார்த்தீங்கன்னா, 7ஆம் வகுப்புல இருந்து நீட் கோச்சிங் ஆரம்பிக்குதுங்க. எப்படிப்பட்ட வன்மங்கள்? நீங்க அந்த அந்த இடத்துல நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஒரு தவறு பண்றோம் கூட யாருக்கும் புரியறதில்ல. கேட்டா வந்து என் குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு தானே இத பண்றேன். நல்லா இருக்கிறதுக்கான போட்டிகள் அது எல்லாமே. இப்படி எந்த ஒரு பேசிக்கான சிந்தனையும் கூட இல்லாமங்க. இன்னைக்கு நமக்கு அதான் சொன்னாங்க. அறிவு நெறைய வளர்ந்துருச்சுங்க ஆக்சுவலா. நாலேட்ஜ் சொல்லலாம். நெறைய வளர்ந்துருச்சு. ஆனா அந்த இடத்துல ஒரு தெளிவு இருக்கான்னு கேட்டா தெளிவு கிடையாது. அறிவு இருக்குது. ஆனா அறிவின் தெளிவுன்னு ஒண்ணு இருக்குங்க. இது நான் எதுக்கு வேணும்? ஏன் வேணும்? அப்படின்னு கேள்வி கேட்கறது இல்ல. நம்ம அரசியல்னா அரசியல் பின்னாடியே போயிடுறோம். பட் வன்மங்கள் எவ்வளவு வன்மங்கள்?
நீங்க அந்த ஒரு நார்மல் குழந்தைகளுக்கான விஷயத்துல அந்த படிப்புங்கிற விஷயம் எவ்வளவு பெரிய கொடுமைங்க ஆக்சுவலா. இன்னொரு மொழி கற்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா யார் கத்துக்கிறான்னா அவனுக்கு யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் அந்த ஊருக்கு போகும்போது இயல்பா கத்துக்கொள்ளக்கூடிய சாதாரண விஷயம் இது. இன்னைக்கு யாருமே பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கஷ்டப்படவே கிடையாது ஆக்சுவலா. ஆனா இவர்கள் அதை கட்டமைக்கிறாங்க. அந்த கட்டமைக்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் இப்ப அடுத்த தலைமுறை குழந்தைகள் அந்த 3 மொழி வந்து கத்துதான் ஆகணும் போது, அந்த குழந்தைகளோட இடத்துல இருந்து போய் பாருங்க. மிக பெரும் வன்முறையை நம்ம அங்க விதைச்சு வச்சிருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்லயே படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட் அவ்வளவு சப்ஜெக்ட். என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு தெரியாம கூட பல குழந்தைகள் படிக்குது ஆக்சுவலாங்க. இப்படிதான் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இதுல இதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணும் பொழுது, அந்த குழந்தைகள் அங்க சிதிலமாக்கப்படும். இது வந்து அரசியலுக்காக பேச வரலைங்க. ஒரு வன்மங்கள நம்ம எங்கெங்கெல்லாம் விதைக்கிறோங்கிறத வந்து பேச வர்றேன். ஏன்னா இன்னைக்கும் திரும்ப திரும்ப பள்ளியிலிருந்து தான் முதல்ல வன்மம் விதைக்கப்படுது. அது பெற்றோர்கள் வந்து அந்த வன்மத்தை விதைக்கிறோம். அப்படி விதைக்க விதைக்க இன்னைக்கு நம்ம சொல்றதாங்க, நீங்க வந்து ஒரு ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, உங்களோட சமூகத்துக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், முதல்ல உங்க குழந்தைகள ஒரு அறம் சார்ந்த குழந்தைகளா முதல்ல வளருங்க. அந்த குழந்தைகளுக்கு அந்த வன்மம் முகம் இருக்கு பாத்தீங்களா? அத அழியுங்க. அந்த 2வது முகம் இருக்கு பாத்தீங்களா? ஒரு சந்தோஷமா மனநிலை பேசுறது. அந்த முகத்த குளோஸ் ரிலேஷன்க்கு குடுங்க. இது பண்றதுதாங்க மிகப்பெரிய விஷயம். அப்போ அந்த வீட்ல இருந்து வெளிய வரும்போதே அந்த குழந்தைகள் மிகச்சிறந்த குழந்தையா இருக்கும். அந்த குழந்தையினால நோ ஹார்ம் டூ வேர்ல்ட், நோ ஹார்ம் டூ சுற்றுச்சூழல் எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல பாதிக்காது. அந்த குழந்தை எந்த ஒரு தவறும் பண்ணாதுங்கிற விஷயத்த நம்ம உருவாக்கணும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். வன்மங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பேரிசன் சொல்லி வந்து போகும்போது, ஒரு கல்யாணமே எவ்வளவு பெரிய வன்மமா நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம போன வாரம்லாம் வந்து முகூர்த்தம் இருந்தது. 2000 கத்திரிக்கை, 3000 பத்திரிக்கை, மிக அதிபயங்கரமான வன்மங்கள். எஸ் நான் கூப்பிடணும். என்ன நான் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும். முழுக்க முழுக்க சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு போடணும். சாப்பாட்ட வேஸ்ட் பண்ணணும். தண்ணீர் பாட்டில வேஸ்ட் பண்ணணும். அத தூக்கி அப்படியே குப்பையில போடணும். ஏகப்பட்ட பேர் பஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். அது டிராபிக் ஆகலாம். ஏகப்பட்ட பெட்ரோல் காலியாகட்டும். எல்லா வன்மங்கள் நிறைந்தது ஒரு கல்யாணம். அதாவது கல்யாணத்துல நான் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து, எனது கல்யாணத்துல குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும். மாப்பிள்ளை பொண்ணு வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்கான ஒரு வாழ்த்து போய் சேர வேண்டிய இடத்துல, நமது வன்மத்தினால சாபங்கள் அனைத்தும் அங்க போய் சேருது. அனைத்துமே சாபங்கள் தான். அப்ப எந்த விதத்துல வந்து நம்மளோட இடத்துல இருந்து நல்லா இருந்துற முடியும்? அப்போ இங்க முகங்கள நீங்க வந்து ஆழமா வந்து போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம என்ன முகத்துல இருக்கோம்? இப்ப நான் பேசுறது வந்துங்க, இது எத்தன பேத்துக்கு ஆழமா உள்ள கொண்டு போறீங்கன்னு தெரியல. ஆனா மிக மிக முக்கியமான ஒரு கருதுகோளா இந்த முகங்கள் தான் இன்னைக்கு இருக்குதுங்க ஆக்சுவலாங்க. இந்த முகங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பயமுறுத்துற முகமா இருக்குது. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது. யார நம்பியுமே இன்னைக்கு வந்து பல இடத்துல வந்து குழந்தைய விட்டுட்டு போக முடியலன்னு சொல்றது எப்படிப்பட்ட விஷயம்னு நினைக்கிறீங்க? ஐயோ! யார நம்பி குழந்தைய விட்டுட்டு போறது? இல்ல வேண்டாம் நான் பூட்டிட்டே போயிடுறேன். இல்ல நான் கூப்பிட்டே போயிடுறேன். எப்படி இந்த சமூகம் ஒரே தலைமுறையில இப்படி மாறுச்சுங்க? முதல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்க வந்து எங்க விளையாண்ட்டு இருக்காங்கன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா, எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருப்பாங்கிற விஷயம் தன்மை இருந்துச்சு. இன்னைக்குங்க பக்கத்து வீட்ல கூட போய் விளையாடுறதுக்கு நம்மளால இன்னைக்கு அனுமதிக்க முடியறதில்ல. அப்ப எவ்வளவு தூரம் சுருங்கி நிக்கிறோம். இது என்னைக்கும் நம்ம ஒரு கேள்வி கேட்டுருக்கோமா? நம்ம கேள்வி கேட்க நம்ம என்னன்னா, ஏற்றுக்கொண்டு பழகிட்டோம். ஆமாங்க. இந்த காலம் இப்படிதான். இந்த காலம் இப்படிதான். இந்த காலம் இப்படிதான். மாத்தி தான் பழகிட்ட முடிய ஒருத்தர் கூட இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த மாரி மாறுச்சு? இத மாத்துறதுக்கு நான் ஏதோ பண்ண முடியுமா? அப்படிங்கிற கேள்வி நம்ம என்னைக்கு கேட்கிறோமோ, அன்னைக்கு தான் இதுலருந்து வெளிய வருவோம். அந்த கேள்விக்கான முதல் தூண்டுகோல் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய வகுப்புங்க ஆக்சுவலாங்க. அப்போ உங்க ஆழ் மனசுக்குள்ள இதுல வந்து நான் இப்பயே சொல்றேங்க. இதுல வந்து வயதோ, மத்த எந்த விஷயங்களோ, இந்த பொறுப்போ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து பார்த்திருக்கேங்க. ஒரு 60, 65 வயசு மனிதன்ட்ட பார்த்தீங்கன்னா, மிக பெரும் வன்மங்கள் இருந்தத பார்த்திருக்கேன். சில இடத்துல 30 வயசு பசங்க வந்து மெச்சூரிட்டியா நடந்தக்கூடிய விஷயமும், 60, 65 கூடிய மனிதர்கள் வந்து வன்மம் தரக்கூடிய விஷயத்த பார்த்திருக்கேங்க. எங்க போயிட்டு இருக்கோம்? அதே போல தான். ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு படம் நடந்து ஒரு 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 லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட வாழ்க்கைய அழகா மோல்ட் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு போனீங்கன்னா, அங்க அதுவும் கிடையாது. சரி படித்த மனிதர்கள் வந்து அற்புதமா வன்மம் இல்லாம இருக்காங்கடா, படித்த மனிதர்ட்ட வன்மங்கள் இன்னும் அதிகமா இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த 3 மொழி எல்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல இடத்துல படித்தவர்கள் சொல்றாங்க. இல்ல அத படிச்சுதான் டேய் நீ படிச்சுட்ட. உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆனா, நீ குழந்தைகளா யோசிக்கும்போது எல்லா குழந்தையும் சேர்த்து யோசிக்கணும். நீ அந்த ஒரு குழந்தைக்கா யோசிக்காத. இப்ப சொல்லும்போது, இல்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிறதுல 3 மொழி கிடைக்குது. இந்த குழந்தை கிடைக்க மாட்டேங்குதுன்னு வந்து வருத்தப்படாத. அந்த குழந்தை 3 மொழி கிடைச்சதே பார்த்தீங்கன்னா, அது ஒரு வரமா நினைக்கல. சாபமா நினைச்சு படிச்சுட்டு இருக்கு. அந்த சாபத்த இங்க கொண்டு வந்து சேர்க்காத. சோ, வன்மங்கள் நீங்க எங்கன்னா குழந்தையிலிருந்து விதைச்சிடுறீங்க. அந்த குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப ரன், ரன், ரன் ஓடு. கண்ண மூடிட்டு ஓடு. அடுத்தத பத்திலாம் கவலைப்படாத. அதனால தான் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்துல வெளிய வந்துர மாட்டோமாங்கிற இடத்துல வரைக்கும் நகர்ந்துடுறாங்க. ஒரு பிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா பிட் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆரம்பம் இல்ல. இல்ல நான் வந்து எப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு முன்னாடி கொண்டு வந்து புக்கே குடுத்தாலும் கூட நான் வந்து பிட் அடிக்க மாட்டேன் இடத்துல வரைக்கும் நீங்க போறதில்ல. புக் கிடைச்சதா? எஸ் வாய்ப்பு கிடைக்கும்போது நான் எல்லாமே பயன்படுத்துறேன். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. அப்படிங்கிற இடத்த நோக்கி இன்னைக்கு நம்ம நகர்ந்திருக்கோமா இல்லையான்னு சொல்லி எல்லாத்துக்குள்ளயும் மனசாட்சி வச்சு ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா எல்லாருமே நகர்ந்திருப்போம். இல்ல இல்லைங்க. எங்க குழந்தைக்கு அப்படி சொல்லிக் குடுக்கல.
புக்கு கொண்டு வந்து கொடுத்தா கூட அவன் நேர்மையா தான் எழுதுன்னு சொல்லியிருக்கேன். மார்க்க பத்தி கவலைப்பட வேண்டாம். நீ அங்க நேர்மையா இருக்கியாங்கிற விஷயம் முக்கியம். இந்த மாதிரி ஒரு கருதுகோள நம்ம குழந்தைக்கு விதைக்கிறோமா? அதே போல தம்பி அடுத்த வாழ்க்கையில பார்க்காதடா. உன்னுடைய வாழ்க்கைய நீ பாரு. உன்னுடைய வாழ்க்கை எப்படி? இன்னும் சொல்லப்போனா உன்னுடைய காம்படிட்டர் யாருன்னா நீ மட்டும் தான். நீ வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பாரு. இன்னைக்கு நீ இவ்வளவு தூரம் கத்துருக்கியா? நாளைக்கு எப்படி? உன்னையே நீ வந்து ஒரு கம்பேரிசன் வச்சுக்கோ. அடுத்தவர பத்தி பார்க்கவே பார்க்க வேண்டாம். அடுத்தவங்க அவங்க வாழ்க்கைய வாழட்டும்னு சொல்லி என்னைக்கோ ஒரு நாள் நம்ம குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசியிருக்கோமா? அடுத்தது பார்க்க வேண்டாம். நம்ம வாழ்க்கைய பார்த்தா போதும். ஓகேங்களா? என்னைக்கு நம்ம வாழ்க்கைய பார்க்கிறோமோ, அன்னைக்கு வன்மங்கள் பூஜ்ஜியமாகுங்க. ஏன்னா எனக்கு யார பத்தியுமே கவல இல்ல. எனக்கு நான் என்னுடைய விஷயங்கள் பார்க்கிறேன். நான் வந்து நல்லா பண்ணிக்கிறேன். என்னால முடிஞ்ச 4 பேத்துக்கு நான் வந்து கைய தூக்கி விடுறேன். இதுதான் விஷயம். சோ அப்போ ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு இடத்துல வந்து ரெஃபர் பண்ணிட்டா ஒருவேள அவன் நம்மளோட மேல வந்துருவாங்க ஒரு பயமே இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பயம் இன்னைக்கு வந்துருச்சு. எஸ் அவனுக்கு திறமையா தான் அவன் மேல வர்றான். அது அவனோட தன்மை. அப்படிங்கிற விஷயம் வருதான்னு கேட்டோம்னா, இன்னைக்கு அது கிடையாது. சோ திரும்ப திரும்ப வன்மங்கள நம்ம ஆழப்படுத்திட்டே போறோம். அப்படி இந்த ஆழப்படுத்தும் பொழுது, இது எதுவரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப எங்க வன்மம் இல்லாத இடங்கிற இடத்துல யோசிச்சு பாருங்களேன். எந்த இடத்துல வன்மம் இல்லாம இல்ல. எல்லா பக்கமே ஒரு மனிதனோட மனம்னாவே இன்னைக்கு ஒரு வன்மம் நிறைந்த மனிதனா வந்து வாழ்ந்துட்டோம். ஏன்னா, கம்பேரிசன் பண்ணிட்டே இருக்கோம். தனக்கான வாழ்க்கை இப்படி கிடைக்குது. அப்ப அவன் நல்லா இருக்கான். அவன் நல்லா இருக்கும்போது எப்படி? நான் மட்டும் ஏன் இப்படி போனேன்? அப்படிங்கிற கேள்வி நான் வந்து கேட்டுட்டே வர்றேன். போன வாரம் வந்து நடக்கும்போது ஒரு என்ன விஷயம் சொன்னாங்க. இப்ப நீங்க எடுத்துக்கலாம். வன்மங்கிற விஷயம் எந்த மாரிலாம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து முக்கியமா இந்த சொத்து மதிப்பு ஏறுறது. இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சென்ட் ரூ. 500 ரூ. 1000 வித்த காலம்லாம் ஒரு காலத்துல இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பல கோடியில விக்கும்போது, இன்னைக்கும் பல பேர் சொல்றது. ஆ நான் எங்க அப்பா வந்து கூழ்லாம் பொழச்சுட்டாரு. எங்க அம்மா வந்து கூழ்லாம் பொழச்சுட்டாங்க. அதெல்லாம் பாருங்க வெறும் ரூ. 500க்கு வாங்கி போட்டுருக்கலாம். போட்டிருந்தோம்னா நான் எங்க இருந்திருப்பேன்? இது ஏன்? அது முடிஞ்சதுல்ல. அது கடந்த காலமா மாறிடுச்சல்ல. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? சரி, அப்படி உனக்கு யோசிக்கிறியா? இப்ப என்ன பண்ண முடியும்? அத பண்ணு. இப்ப உன்னால நிலத்துல எவ்வளவு பண்ண முடியும்? அத பண்ணு. அத விட்டு போட்டு, நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்கள வந்து மனசுல இது என்ன தெரியுங்களா? பாரு, அவனெல்லாம் வந்து டக்குனு வந்து படிக்கவே இல்லாதவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆயிட்டான். நான் எப்படி இருக்கேன் பாரு. நான் எவ்வளவு டேலண்டா இருந்தா நான் இப்படி இருக்கேன் பாரு. அங்கேயும் ஒரு வன்மம் தான். அடுத்த மனிதன் என்ன தாண்டி வளர்றானேங்கிற ஒரு வன்மம் இருக்கு பாருங்க. அது கொடுமையான வன்மம். திரும்ப திரும்ப அந்த வன்மம் தான். ஓகேங்களா? ஒரு கார் வந்து தன்னை விட ஒரு மேல வாங்கிட்டா, அவங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வாங்கியிருக்காங்க. இது ஒரு வன்மம். இது வந்து இப்ப சொன்னது எல்லாமே தாழ்வு மனப்பான்மை வன்மம். அதே போல ஈகோ வன்மம். ஈகோ வன்மம்னா, நான் பாரு எப்படி புத்திசாலி. முதல்ல ஒரு காலத்துல வாங்கி போட்டு இப்ப நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன். அது ஒரு வன்மம் தான். 2மே வன்மம் தான். அப்ப அந்த வன்மத்த தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே தூக்கிட்டு போறோம். அப்ப அந்த 3வது முகம் சொல்லப்போனா, நீங்க சில இடத்துல உங்களுக்கே தெரியாத ஒரு முகம் தான் அந்த 4வது முகம். வன்மம் நிறைந்த முகம். அந்த முகத்த தயவு செய்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணி பாருங்க. தனியா உட்காருங்க. உண்மையிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் நான் பொறாமைப்படக்கூடிய பொறாமையே இல்லாத மனிதனா? நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த நோக்கி நான் நகர்னா? எல்லாத்தையுமே பக்குவமா கடந்து கொள்ளக்கூடிய மனசு என்கிட்ட இருக்குதா? எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேனா? இந்த தன்மை உங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி பாருங்க. அங்க தெரியும். அங்க நியாயமா பதில் சொல்லும்போது, சில இடத்துல இல்ல, இல்ல நான் இந்த இடத்துல சில குறைபாடோட இருக்கேன். அத நான் சரி பண்ணணும்னு தோணும். முதல்ல உங்கள சரி பண்ணுங்க. உங்கள சரி பண்ணதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துக்குள்ள வாங்க. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க குழந்தைகள், உங்களோட மனைவி, சொந்தக்காரங்க பேசுங்க. ஏன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னா, என்ன சுத்தி இருக்கக்கூடிய சமூகத்த வன்மம் இல்லாத சமூகம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு இருக்குதுங்க. நீங்க ஒரு வண்டி ஓட்டும்போது டிராஃபிக்ல போயிட்டு இருப்பீங்க. நீங்க ஒரு ரோடு கிராஸ் பண்ணி நிக்கிறீங்க. உங்க கூட வயசானவங்க நிக்கலாம், குழந்தைகள் நிக்கலாம். எத்தன பேர் நீங்க கிராஸ் பண்ணி நிக்கிறத பார்த்தோன்னே, சரி அவங்க போட்டுன்னு சொல்லி நிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ங்க. நம்ம சமூகத்துல புரையோடி போய்க்கிற வன்மங்கள் நெறைய இருக்குதுங்க. ஸோ ஒரு 1/2 மணி நேரம் போகக்கூடிய ஒரு பயணத்துக்கான இல்ல ஒரு 2 மணி நேரம் போகக்கூடிய பயணத்துக்கு ஒரு பஸ் டிக்கெட்ல இடம் கிடைக்கும்போது நீங்க நடக்கக்கூடிய அந்த தன்மைய யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய விஷயம். எல்லாமே தான். நான் நல்லா இருக்கணும். அவ்வளோதான். அந்த விஷயத்த ஆனா வாய் வார்த்தை பேசும்போது மட்டும் பயங்கரமா இல்ல, இல்ல அவங்க நல்லா இருக்கணும் எல்லாம் பேசுறேங்க. ஆனா ஆழ் மனதால் நாம் அப்படிதான் இருக்கமாங்கிற கேள்விய உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இங்க இது நான் இன்னைக்கு சொன்ன கருதுகோள் ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா இந்த சமூகத்துல நம்மள சுத்தி பார்த்து பல இடத்துல ஒரு பயத்தோட பதிவு பண்ற விஷயம் தான் இந்த விஷயம். ஏன்னா, மேலோட்டமா இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மனிதனும், உள்ள இருக்கக்கூடிய மனிதனும் 2ம் சம்பந்தமே இல்லாத மனிதர்கள். வெளிய வேற, உள்ள வேற. உள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதிபயங்கரமா வெளிப்படுது. அந்த அதிபயங்கரமா வெளிப்படும் பொழுது பல பேர் அத தாங்க முடியறதில்ல. சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே காமிச்சுடுறாங்க. இன்னைக்கு எத்தன பேத்தோட குடும்ப உறவுகள் நல்லுறவுகளா இருக்குங்கிற வார்த்தைய நீங்களே கேட்டு பாருங்களேன். இது 2வது கேள்வியா கேட்டு பாருங்களேன். எத்தன குடும்பம்? எஸ். என் குடும்பம். அற்புதங்க. நானும், என் மனைவியும் ஆழமா புரிஞ்சுக்குவோம். நானும் என் குழந்தைகளும் அற்புதமா புரிஞ்சு வச்சிருக்கோம். ரொம்ப தெளிவான வாழ்க்கைய வாழ்றோம். எங்களுக்குள்ள யாருமே கம்பேர் பண்றதில்ல. எங்களுக்குள்ள எங்க போனாலும் நாங்க நல்லா மனசார வாழ்த்திட்டு வரோம். எத்தன பேர் அத நோக்கி நகர்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. எத்தன பேர் பல இடத்துல நீங்க பார்க்கலாங்க. ஒரு குழந்தைகளோட வளர்ப்பு கூட பயமா இருக்குதுங்க. அதாவது
ஒரு மிக இயல்பா பேசும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசனோட தான் பேசுறாங்க. நீ ஏன் அப்படி பண்ணல? இப்படி பண்ணல? அப்படிங்கிற விஷயம். அதே போல ஒரு குடும்பம் உட்கார்ந்து இன்னைக்கும் பல இடத்துல பார்த்திருக்கேங்க. அந்த எண்ணம் தான் வாழ்க்கைங்கிற விஷயத்துல. நீங்க இவங்க தங்கள தாழ்த்துற மாரியே தாழ்த்தி அந்த பொறாமைத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. நாங்கலாம் இப்படிதான். எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வருவீங்களா? நீங்களா பெரிய ஆளுங்க. இதுல என்ன நினைச்சீங்கன்னா, தன்ன தாழ்த்துற மாரி இருக்கும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஆழ்மன வன்மம். அதாவது நீ நல்லா இருக்கடா. என்னால இருக்க முடியாதுடா. அவ்வளவுதான். இதோட அல்டிமேட் கோல் அதுதாங்க. அத இவர்கள் வேற ஒரு பாலிஷ்டான ஒரு வார்த்தையில வெளிப்படுத்துறாங்க. அவ்வளவுதாங்க. ஈவன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழகு சார்ந்தும் கூட இன்னைக்கு வந்து வன்மங்கள் விதிக்கப்படக்கூடிய காலமா போயிருச்சு. நீ அழகா இருக்க, நான் அழகா இல்லங்கிற விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எதுன்னு கேட்டா, தான் கருப்பா இருக்குங்கிற ஒரு நெகட்டிவ்னஸ் அதிகம். அது திரும்ப திரும்ப கேட்கும்போது வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டிருக்குது, "நான் உண்மையிலே அழகா இருக்கேன்னு நினைக்கிறியா?" இது எப்படிப்பட்ட வார்த்தை? ஏன் இந்த வார்த்தை இங்க தேவை? இது கடவுளோட முகம். கடவுள் குடுத்த ஒரு படைப்புங்க. இந்த படைப்ப நான் அழகா இருக்குதா, இல்லையாங்கிற முடிவு பண்றதுக்கு நம்ம யார் இருக்காங்க? அதான் இது முதல்ல சொன்ன மாரி ஒரு மனிதர்கள் ஒரு சர்க்கஸ் மாரி பண்ணிக்கிறோங்க. அந்த சர்க்கஸ் மாரி பண்ணி நீ சாதனை பண்ணிட்ட, நீ சாதனை பண்ணல, நீ அப்படி, நீ இப்படி திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிறோம். இத பேசி என்ன பண்றோம்னா, இன்னொரு மனிதன அவனோட ஆழ் மனச மிக ஆழமான வன்மத்துக்குள்ள விதைக்கிற வேலைய நம்ம இங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ, உங்களோட 4வது முகத்த கொஞ்சம் ஆழமா வந்து கொண்டு போங்க. இன்னைக்கோட மிக முக்கியமான தன்மைய நான் சொல்ல வர்றேங்க. என்ன கேட்டாச்சுன்னா, முதல் முகம் இன்னைக்கு நம்ம பிரச்சனை. சக மனிதனிட்ட பேசக்கூடிய தன்மை இழந்துட்டு வர்றோம். அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 2வது முகத்த பத்தி நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்ல. அத அப்படியே தொடருங்க. 3வது முகத்த 2வது முகத்தோட ஒப்பிட்டா வச்சுக்கோங்க. எஸ் என்னால இந்த மனிதன் மாரியே எனது சொந்த சொந்த மனிதன்ட்ட என்னால பழக முடியுதா? என்னால இயல்பா இருக்க முடியுதா? ஒரு தவறு பண்ணும்போது கூட அந்த இடத்துல நான் வந்து கண்டிக்கக்கூடிய வார்த்தைகள் சரியா இருக்குதா? எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் கத்துறனா, இல்ல சரியா கத்துறனா? ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய நான் இடத்துல இருக்கும்போது, நான் அதிகாரம் செலுத்தி அவங்கள அடிமைப்படுத்துறேனா, இல்ல அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் 4 பேத்துக்கு மேல தூக்கி விடுறேனா? இது எல்லாமே அந்த 3ஆம் முகத்தில் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா, 3ஆம் முகத்தால பாதிக்கப்படுறவங்க கண்டிப்பாக உங்களது சுற்றங்கள் ஆக்சுவலா. உங்களது உறவு. வாழ்க வளமுடன் ஐயா. மன்னிக்கவும், மன்னிக்கவும். கொஞ்சம் கட் ஆயிருச்சுங்க. அப்போ அந்த உறவுகள் வந்து பாதிக்கப்படுறது அந்த 3வது கட்டத்துல. 4வது கட்டத்துல பாதிக்கப்படுறது நீங்க. உங்களோட ஆழ்மனம் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா வர, வர, வர இன்னைக்கு ரொம்ப சிம்பிள்ங்க. அந்த சைக்கோக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்த்திருக்கலாம். சைக்கோங்கிறது நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொலை பண்றவங்க, இந்த மாரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு வந்து பெருசா பேசுறோம். ஆனா, சைக்கோக்கள்ங்கிறது நீங்க அந்த லெவல்ல போக வேண்டியதில்ல. குட்டி சைக்கோக்கள் இருக்காங்க. குட்டி சைக்கிள் பல சைக்கோ நம்மளா இருப்போங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. அ சில இடத்துலங்க இது ஓப்பனாவே சொல்றேன். சில இடத்துல அம்மாக்கள் கூட பல இடத்துல சைக்கோவா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. இது நம்ம வேற வித ஒரு சிரிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி சொன்னேங்க. ஒரு உங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, லீவ்ல சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்குது அப்டின்னா, அத பார்த்து எத்தன பேர் நம்ம வந்து முழுசா சந்தோஷப்படுறோம்னு யோசிச்சு பாருங்க. அது 10த், 11த், 12த் எழுதின ஒரு குழந்தைகள். எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்குது. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பேட் தூக்கிட்டு ஜாலியா விளையாட போகுது. அது விளையாடு, இது விளையாடு விளையாண்டுட்டு இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வரப்போகுது. இல்ல 1 வாரத்துல ரிசல்ட் வரப்போகுது. எத்தன அம்மாக்கள், "ஆமா பார்க்கலாம்டா, 1 வாரம் இருக்குல்ல. நீ அதுவரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்றா. என்னடா இது?" அப்படின்னு சொல்றோமா? 1 வாரம் தான் பார்த்துக்கோ. அடுத்த வாரம் உன்னுடைய வண்டவாளம்லாம் தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் பயம். நாளைக்கு என்ன பண்ண போறியோ தெரியலையே! எங்க சொந்தக்காரங்கலாம் நீ தலைய நிமிர வைக்க போறியா? குனிய வைக்க போறியா? எவ்வளவு பிரஷர்ன்னு யோசிச்சு பாரு. அதாவது அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கிறது நம்மளுக்கு அங்க பிடிக்கல. ஏன்னா அவன் சந்தோஷமா இருக்கான். நான் வந்து எனக்குள்ள பயத்துல இருக்கனே. அந்த பயத்த அவன் பயம்லாம் அவன் நல்லா இருக்கானேங்கும்போது, அந்த பயத்த நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். யார்ட்டன்னா, என் குழந்தைகிட்டயே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். சில இடத்துல வாழ்க்கை துணைகள், கணவன் மனைவிட்ட இப்ப பார்த்தீங்கன்னா, சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கணவர் வேலைய விட்டு வருவாரு. அப்ப அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நின்று ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தன்னா, அந்த கணவனோட முகம் இறுகிரும். உள்ள வந்தோனயே, "உனக்கென்ன வேலைக்கு பாடுபட்டு வந்தா தான் தெரியுங்கிற" அடுத்த செகண்ட் அது வரும். அதே போல வைஸ் வெர்சா. இப்ப ஒரு கணவன் பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா ஃபிரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தான்னா, அந்த அம்மா உள்ள வரும்போதே உர்ருன்னு வச்சிருக்கும். ஆமா, நீங்க அங்க மட்டும் பேசுங்க. எங்களெல்லாம் மனுஷியாவே தெரியல அடுத்த செகண்ட் ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே எடுத்துக்கோங்க. வன்மங்கள் தான். இது எல்லாமே சின்ன, சின்ன வன்மங்கள் தாங்க. நீங்க நெனைக்கிற மாரி இந்த வாழ்க்கை வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாதுங்க. நம்மள அறியாம நெறைய நெகட்டிவ் விஷயங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கும். அந்த நெகட்டிவ் விஷயங்கள் நம்மள நம்மள மட்டும் காயப்படுத்துறதில்ல. நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான உறவுகளையும் காயப்படுத்துது. ஏன்னா, அந்த உறவுகள் தான் நீங்க. அந்த உறவுகளுக்காக தான் நீங்க இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. அந்த 4 பேர் என்ன 4 பேர் என்ன வந்து பாராட்டணும். 4 பேர் என்ன வாழ்த்தணும். 4 பேர் முன்னாடி நான் நல்லா இருக்கணும். திரும்ப, திரும்ப அந்த மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்காக தான் இங்க நீங்க வந்து வேலை செய்றீங்க. சோ அப்படிங்கும் பொழுது, அந்த மனிதர்கள நான் சிறப்பா வச்சிருக்கனா? உங்க சந்தோஷத்த வந்து நீங்க வந்து ஷேர் பண்ண வரும்பொழுது, பகிர்ந்து வரும்போது அந்த சுத்தி இருக்க அந்த 4 பேருமே நீங்க பெற்ற அதே சந்தோஷத்த பெறாங்கன்னு வைங்களேன், நீங்க வாழ்க்கையில கரெக்ட்டா வாழ்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல, நீங்க அப்படி சந்தோஷப்படும் பொழுது, ஓகே பண்ணிட்டு வந்துட்டான். அப்படிங்கிற இடத்துல அவங்க போறாங்கன்னு வைங்களேன், அதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க முழுக்க அவங்கள காயப்படுத்திட்டு, நீங்க ஒரு மகிழ்ச்சி வரும்போது அவங்களும் மகிழ்ச்சியில பங்கு கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறீங்க. அது பண்ண முடியாதுங்க. அவர்கள் அவர்களா தான் இருப்பாங்க. சோ
நீங்க உங்களை பரிச்சித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுங்க. இப்ப நான் பேசுனது எல்லாமே சமூகத்துல நடக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனைகள தான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன். இப்ப நம்ம இங்க 100, 120 பேர் இருக்கோம் அப்படின்னா, இந்த 120 மனசுல ஏதோ ஒரு மாற்றம். எனது முதல்ல நான் எனக்குள்ள நான் சரி பண்ணிக்கிறேன். இனிமேல் எனது வார்த்தையில் வர்றது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு பாசிட்டிவ் வார்த்தைகள் மட்டும் தான் வரும். ஒரு சின்ன நெகட்டிவ் வார்த்தை கூட எனக்குள்ள வராது. அந்த வராதுன்னா முதல்ல நான் ஆழ் மனசுல மாறணும். ஆமா, எனக்குள்ள அந்த கம்பேரிசன் நான் அப்படியே தூக்கி போட்டேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை எல்லாமே நான் ரசிக்கிறேன். முழுக்க, முழுக்க ஒரு நன்றியோட நான் வந்து ஒரு நினைவு கொள்றேன் அப்படிங்க வரும்பொழுது, உங்க வார்த்தையில இருந்து மிகச் சிறப்பான வார்த்தைகள் மட்டும் தான் வெளிப்படும். அதுக்கப்புறம் உங்க பயம், குழப்பம் எதையுமே நீங்க அடுத்தடுத்து காமிக்க மாட்டீங்க. ஏன்னா, அந்த பயம், குழப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுள் தன்மை, நம்பிக்கை இருந்ததுன்னா, அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. நம்ம வாழ்க்கைய வாழலாம். இந்த செகண்ட் நிரந்தரம். அந்த செகண்ட அற்புதமா வாழக்கூடிய தன்மைய உருவாக்குவீங்க. ஒன்ஸ் அப்படி உருவாக்கிட்டீங்கன்னா, நீங்க மிக அற்புதமான மனிதர்கள். ஸோ, நீங்க அது சரியாயிட்டீங்கன்னா, அடுத்து உங்க குடும்பத்த நீங்க அப்படி கட்டமைக்கலாம். கட்டமைக்கும் பொழுது, உங்க வீட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே இந்த சமூகத்துக்கு அற்புதமான குழந்தைகளா வரும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க. பல விஷயங்கள் குழந்தைகள் உங்கள பாக்குதுங்க. ரோட்ல போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா, உடனே வண்டி விட்டு இறங்கி போய் நீங்க அங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா, உங்க குழந்தை உங்கள பாக்கும். சோ சமூகத்துக்கு மிகச்சிறந்த உதாரணத்த நீங்க அந்த குழந்தைட்ட இருந்து கத்துக் குடுத்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு அந்த குழந்தையும் அந்த மாரி ஒரு ஹெல்ப் பண்ண போகும். இதுதான் நம்மளுக்கு இங்க தேவைங்க. ஆனா, நீங்க அத வந்து ஒரு ஒரு காட்சிய பார்த்து நீங்க கடந்து போறீங்க அப்படின்னா, நாளைக்கு அவர்களும் அப்படியே. சோ, நீங்க முதல்ல வன்மத்திலிருந்து வெளிய வாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள்ட்ட, உங்க சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட வன்மத்த கக்காம அற்புதமான விஷயத்த அங்க கொண்டு வாங்க. சோ, இத நீங்க ரெடி பண்ணாவே போதுங்க. ஒரு 10 பேர் அங்க சுத்தி மாறிருவாங்க. அந்த 10 பேர் 10 பேரா மாறும்பொழுது, இந்த சமூகம் ஏதோ ஒரு காலத்துல ஏன்னா, இன்னைக்கு நாங்கலாம் பல நேரம் உட்கார்ந்து இந்த சமூகத்துக்கு அத பத்தியெல்லாம் பேசும்போது பல இடத்துல நொந்து போயிருக்கோம். இது இப்படியே போயிருமோ? ஒரு இடத்துல ரீசெட் ஆனா மட்டும் தான் இதெல்லாம் மாற்ற முடியுமா? இப்படியே போச்சுன்னா என்ன பண்ணணும்னு ரொம்ப வருத்தத்த பேசிட்டு இருக்கோம். ஆனாலும் ஏதோ ஒரு பக்கம் ஒரு மூலையில ஒரு நம்பிக்கை. இல்ல ஏதோ ஒரு மாற்றங்கள் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மனிதன் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க. அந்த விழிப்புணர்வு மூலமா அடுத்த கட்டம் போவாங்கிற நம்பிக்கையினால தான் இங்க நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பேசுறது எல்லாமே அந்த ஒரு சிறு நம்பிக்கை தாங்க. சோ, முகங்களும்ங்கிறது இதற்கான நோக்கம் தாங்க. முகம் என்பது உங்களோட உண்மையான முகம். முகங்கள் என்பது பலதரப்பட்ட முகங்கள் இருக்குது. அந்த முகத்த நீங்க அத்தனையுமே அடிச்சுட்டுங்க, ஒரே ஒரு முகமா உங்கள நீங்க மாத்திக்கணும். அந்த முகம் கண்டிப்பாக வன்மம் இல்லாத முகமா, அன்பு நிறைந்த முகமா, மிக பெரும் ஒரு புரிதலுள்ள முகமா, பொறுப்புணர்வுக்குரிய ஒரு முகமா அந்த முகம் இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கை மிக அற்புதங்க. சோ, இன்னைக்கு நான் வந்து சொல்லக்கூடிய அந்த சிந்தனைய நான் இத்தோட நிறைவு செய்றேங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உண்மையிலே இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த எங்களுக்கு நாங்க சிந்திக்கணுங்கய்யா. ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து நாங்க இதுல இருந்து வெளியில வரணும். ஆஹ் முகமும் முகங்களும் அப்படின்னும்போது நம்ம முகங்களும்னா அடுத்த முகங்களோன்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா முகமும் முகங்களும்னா இது எல்லாமே நாம தான். நம்மள தனி ஒரு மனிதனை பத்தி தான் ஐயா அவங்க வந்து இன்னைக்கு மிக ஆழமா தெளிவா நிறைய விஷயங்களை இன்னைக்கு நமக்கு சொன்னாங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த 4 முகங்கள். முதல்ல வந்து புதிதாக ஒருத்தரை பார்க்கும்போது எப்படி நடந்துக்கிறோம், அப்புறம் ஓரளவு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி நடக்கிறோம், அப்புறம் எனக்கு மிகவும் நெருங்கிய ஆஹ் தொடர்பு இருக்கவங்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், அடுத்து வந்து நம்ம எனக்கு மட்டுமே தெரிஞ்சது அப்ப என்னோட ஆழ்மனத்துல இருக்கிற அந்த குணம். அப்ப அது எனக்கு மட்டும்தான் தெரியும், எங்கேயாவது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்ப இதுல நம்ம அந்த 4வது தான் நம்மளுடைய வன்மம் நிறைந்த அந்த ஆழ்மனத்துல இருக்கிறதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. இப்ப இந்த வன்மங்கள் வந்து இன்னைக்கு எப்படி நமக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சமுதாயத்திலேயே இந்த வன்மம் நிறைந்த சமுதாயமா தான் இருக்குது. அதாவது வன்மம்ன்றது ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே இது உறங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப சூழல் வரும்போது கட்டாயம் அது வெளிப்பட்டுக்குது. சூழல் வராததால வெளிப்படாம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளியில அந்த கல்வி சூழல்கள்ல நம்முடைய வளர்ப்பு ஒப்பிட்டு ஒப்பிட்டு அப்ப அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இப்ப அதனால அவங்களுக்கு ஒரு ஈகோ, அதனால தொடர்ந்து அவர்களை வந்து அந்த வன்மத்தோடு வளர்ந்து இப்ப அந்த சமுதாய கட்டமைப்பே அப்படிதான் இருக்குது அப்படின்னாங்க ஐயா. அப்ப இந்த வன்மத்துல இருந்து நாம வந்து வெளியே வரணும். அப்ப நம்மை நாமே வந்து சரி செய்யணும். முதல்ல வந்து இந்த வன்மத்துல இருந்து நான் வெளியில வரணும். அப்ப அதுக்கு ஐயா வழியெல்லாம் கூட சொன்னாங்க, நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. இப்ப முதல்ல நம்ம ரெக்கார்ட் செய்து நம்ம எப்படி இருக்கிறோன்றத போட்டு பார்க்கறது. அப்புறம் நம்மளோட நெருங்கிய சொந்தங்களிடம் போயிட்டு, அதாவது வாழ்க்கை துணையோ குழந்தைகளிடமும் போயிட்டு, என்ன வந்து நீ ஜட்ஜ் பண்ண முடியுமா, நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு ஆத்மார்த்தமா நான் இதுல இருந்து வெளியில வரணும்னு அவங்கள்ட்ட போய் நம்மளே தற்சோதனை செய்வதற்கு அவங்க உதவியை நாடுவது. அதுக்கப்புறம் நம்ம சரி செய்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகள், அப்படியே குடும்பம்,
இப்படியே வன்மம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அந்த பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அப்ப சமூகத்தில் நடக்கும் மிகப்பெரிய இந்த பிரச்சனையை தான் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க. சமூகம் என்பது நாம் தான். ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிற எல்லாரைய பத்தி தான் சமூகமா ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நான் வந்து என்னை நானே ரசிக்கணும். அப்ப பயம், குழப்பம் இல்லாம இருக்கணும். என் வாழ்க்கையை நான் வாழணும். என்னோட முகம் என்பது ஒரே ஒரு முகம் தான். உண்மையான முகம் அதுதான். அப்ப அந்த ஒரு முகம் தான் வன்மம் இல்லாத முகம், அன்பு நிறைந்த முகம், கருணை நிறைந்த முகம், பொறுப்பு நிறைந்த முகம். அப்ப அந்த முகம் ஒரே முகமாக நான் மாறணும். அந்த அளவுக்கு நம்மள நாம இது இன்னும் நல்லா ஆழ்ந்து இந்த சிந்தனையை வந்து நம்ம கேட்டு இன்னும் நமக்குள்ள என்னெல்லாம் புதைந்திருக்குது, ஒளிந்திருக்குது கண்டுபிடிச்சு நாம அதை சரி செய்து கொள்ள வேண்டியது. நம்ம வேதாத்திரியத்தை வந்ததால ஓரளவுக்கு நாம இது குறைவாதான் இருக்கும். இல்லாம இருக்காது முழுமையா. எங்கேயோ 1, 2 இருக்கலாம். அதையே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு தான் ஐயா வந்து இன்னைக்கு மிக சிறப்பாக முகமும் முகங்களும் என்ற தலைப்பில் ஆழ்ந்ததொரு சிந்தனை உரை கொடுத்த இயற்கை வாழ்வியலாளர் உயர் திரு பாலமதன் ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழலாம். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உயர் திரு பாலமதன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நான் முதல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும், கேள்வின்னு இல்லை, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துலாம் கிராமத்துல எங்களுக்கெல்லாம் வந்து தெரியாத முகங்களை கூட அத்தை, மாமா அப்படி சொல்லி கொடுத்துதான் தெருவில் யாரோ போனா கூட அதை பாரு மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவங்க கொஞ்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு நம்மளோட பிள்ளைகள் அடுத்த தலைமுறை வந்து நான் ஒரு நாள் எங்க பேத்தி கூட தான், அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க, அது ஒரு அபார்ட்மெண்ட். அப்ப கூட்டிட்டு போகும்போது அந்த பிளாட்ல இருக்கிற ஒரு நபர் வராரு. அங்கிள் மா அப்படின்னு சொல்றேன். இல்ல பாப்பி ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்றான். ஆனா அப்படிதான் சொல்லி கொடுத்து இன்னைக்கு வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நீங்க சொன்ன மாதிரி சமுதாய கட்டமைப்பு இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. இதை எப்படி மாத்துறதுன்னு தான் நமக்கு புரியலைங்க. அப்ப நாம தான் ஒவ்வொருத்தரா இதுல வந்து மாறி இல்ல சமுதாயத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கறதுன்னு புரியலைங்களே ஐயா. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்கம்மா. ஆக்சுவலா அதாங்க. அப்படியே நான் சொன்னது ஒரே கவலைதாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்னதா மாற்றங்கள் தான். இப்ப நம்ம வந்து இங்க பேசக்கூடிய தன்மை எப்பயுமே நான் நம்புறது எதுன்னா, ஒரு 10 பேர், 100 பேருக்கு அது போய் சேருதுன்னா, ஏதோ ஒரு விதத்துல அது ஒரு பயனளிக்கக்கூடிய விதமா போகுங்கிற நம்பிக்கை தானங்க. அப்போ நம்ம இப்படிதான் செயல்படணும். இப்ப நம்ம ஒரு 100 பேர் கேட்டிருக்கோம்னா, அந்த 100 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 2 பேத்துக்கு ஒரு ஷேர் பண்ணும்பொழுது, நல்ல மாற்றம் அப்படிதாம்மா வருங்க ஆக்சுவலாங்க. அது சமூகத்தோட தன்மையா அதுதான் இருக்குது. கெட்டது பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் நடக்கும். பட் நல்லது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் பெர்குலேட் ஆகி ஒரு மாற்றங்கள் வருங்கிறது, அந்த நம்பிக்கைய சார்ந்து தான் நம்ம இந்த மாரி வகுப்புக்கே வர்றோங்க. இல்லாட்டி நம்ம அத பேசணுங்கிற அவசியமே இல்லல்லங்க. கரெக்ட்டுங்க, கரெக்ட்டுங்க. ம். எனக்கு ஆனா அதாங்கம்மா. இன்னைக்கு மனசுல எனக்கு என்ன குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச முகம் மட்டும்தான். தெரியாத முகம் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆ அப்படிதான் கண்டிப்பாங்க. சொல்றாங்கய்யா. இன்னைக்கு அவங்க குழந்தைங்க இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. 3 வயசுல இருந்து அப்படிதான் வளர்க்கப்படுறாங்க. கண்டிப்பா. அத நம்ம நம்ம சைடு இருந்து மாத்தலாங்கம்மா. நம்ம கிட்ட இருந்து மாத்தலாங்க அவ்வளவுதாங்க. ம். சரி, சரிங்கய்யா. சரிங்க. ஓகே. நன்றி, நன்றிங்கய்யா. ஸ்ரீதேவி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அறிவிப்புகள் சொல்லிட்டு கேள்வி பதிலுக்கு போயிடுமா. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் அதில் பங்கு கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை காலை அதிகாலை 4:30 மணிக்கு எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுகின்றது. வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருள்யா தெய்வீகமான துவக்கம், பிரபஞ்ச நல வேள்வி, இறைவணக்கம், குருவணக்கம், நன்றி உணர்வு தவம், பிரபஞ்சகாந்த பெருக்க பயிற்சி, ஆழ்நிலை தியானம், தன ஆகர்ஷண சங்கல்பம், நாளொரு நற்சிந்தனை, காயக்கல்பம், உடற்பயிற்சி முதலியவைகளில் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். காலை 9 மணிக்கும் மாலை 3 மணிக்கும் இறை ஆசிரியர்கள் சிறப்பாக நடத்தும் தவங்களில் நடைபெறவுள்ளது. அனைவரும் அதில் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். பிறகு கேள்விகள் விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாமா? ஐயாவோட கேள்வி கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரேமலதாமா அன்மியூட் பண்ணிருக்கிறேம்மா. வாழ்க வளமுடன், கேளுங்கம்மா.
ஐயா வாழ்க வளமுடங்க ஐயா. வாழ்களோட வாழ்க வளம். ஐயா நான் பெங்களூர்ல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கேன். உங்களை சொல்லுங்க. நேர்லயும் மதன் ஐயா ப்ரோக்ராம்ல பார்த்திருக்கேன். நல்லதுங்கம்மா, நீங்க நல்லது. அன்னைக்கு சொன்ன அட்வைஸ் எனக்கு ரொம்ப என் லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க ஐயா. அருமைங்கம்மா, ரொம்ப நீங்க சந்தோஷம். என்னுடைய எனக்கு வயசு ஆனாலும் நீங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க இண்டிவிஜுவலா நீங்க செய்ய ஆரம்பிங்க. நான் அதே கண்டிப்பா. மாதிரி செய்ய ஆரம்பிச்சு இப்ப கூடுவாஞ்சேரியில மகிழ்ச்சி பிறந்த ஊர்ல காலையில அருமை. ஆபீஸ் டைம் மாதிரி மார்னிங் 10 to 4 சர்வீஸ் பண்றேன். அதே நல்லதுங்கம்மா. மாதிரி ஈவினிங் இந்த இறைமதன் ஐயா ப்ரோக்ராம்ல உட்காந்துருவேன். இப்ப எனக்கு அருமைங்கம்மா. டைம்ன்றது நீங்க இப்ப இன்னைக்கு சொன்ன அந்த வண்ணம் அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி நினைக்க கூட எனக்கு நேரம் இல்லாத மாதிரி அப்படியே தோணுது. ஏன்னா அருமைங்க, நான் என்னை அருமைங்க. பத்தி மட்டும் சிந்திக்கிறேன். ஆ, என்னை பத்தி ஆ. மட்டும் சிந்திக்கிறேன். நான் என்னோட ஹெல்த் என்னோட எனக்கு பாப்பா பெங்களூர்ல இருக்கா. பேத்தி ஓகேங்கம்மா. 10th படிக்கிறா, போறா. சரி. இப்ப நீங்க ஓ. சொன்னது நிச்சயமா இந்த உரையை என் பொண்ணுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஆ, ஏன்னா சரிங்கம்மா, சரி. பிள்ளைங்க எல்லாம் 10th போனா பயப்படுறாங்க இல்லையா? எப்படி உண்மைங்கம்மா, இருப்பாங்களோ உண்மை. மார்க் இதெல்லாம். ம். உங்களோட இது இன்னைக்கு உரை அவளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கண்டிப்பா. லைஃப்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. அதனால ம். எனக்கு இன்னைக்கு நான் நல்லா ஒரு மாதிரி தெளிவா ஒரு ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் நல்ல பர்சனாலிட்டியா தெரியறதுக்கு உங்களோட ஒரு ஆழ்ந்த கருத்து சிந்தனைகள் அதெல்லாம் தான் எனக்கு உதவியா இருக்குங்க ஐயா. என் நன்றிங்கம்மா. வாழ்க்கையில உங்களை மறக்கவே முடியாதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. நன்றிங்க ஐயா. இன்னைக்கு நன்றி. உரை ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஆனா நீங்க கண்டிப்பா. சொன்ன மாதிரி அந்த வன்மம் நம்மளோட இதுக்கு முன்னாடி இப்ப எனக்கு அந்த மாதிரி நினைக்க கூட நேரம் இல்ல. அப்ப முன்னாடி நம்மள பேச்சு வழக்குல இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? உங்க ம். அளவுக்குலாம் நாங்க இருக்க முடியுமா? ஆ, அது மாதிரி அது நம்ம ஒரு பேச்சு வழக்காதான் நினைச்சு சொன்ன மாதிரி ஆ. தெரியுது. அது வன்மம்ன்றது கூட இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. அதுதான் அந்த சோதனை சொல்றது. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்மளை அறியாம விட்டுருவோம். அது ஆக்சுவலா ஒரு ஆழ் ஆஹ் மனசுல நம்ம அது இருக்குன்னு அர்த்தங்க. அத நம்ம களைஞ்சிரணுங்க ஆக்சுவலாங்க. அதுதாங்க ஐயா. அப்பா ஆமா. பயங்கரமா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது நமக்கே நிறைய இன்னும் மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறேன். அதாங்க, சரிங்க ஐயா. அதாங்கம்மா. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமாவதி அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, நான் பிரேமாவதி. நான் ஒரு பொதுவா தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சரி. நீங்க சொல்ற மாதிரி அஹ், பொதுவா வர்றவங்கள எதுக்க பாக்குறவங்கள எல்லாரையும் அது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி மக்களுடைய மனநிலையே இருந்தது. ஆனா ம். இப்ப நானே என் பேத்திய பெண் குழந்தை, அவ 10 வயசுக்குள்ளதான் இருக்கா. அவ கராத்தே கிளாஸ்க்கு போறா. அது அனுப்புறாங்க. அவளை ஒரு ஒரு இடத்துல போய் எல்லாரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி கூட்டு போறேங்கிறாங்க. அப்ப என்கிட்ட என் மகன் கேக்குறப்ப, பெண் குழந்தைய அவ்வளவு தூரம் கூட்டு போக வேண்டாம், யாரையும் நம்ப முடியாது, இப்ப என் பிள்ளைங்களை எல்லாம் கற்பழிச்சிடுறாங்க, வீணாக்கிடுறாங்க, இப்ப நல்லா டாக்டருக்கு படிச்ச ஒரு பொண்ணையே சீரழிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ம். எல்லாம் உலகம் இருக்குது. நம்ம மட்டும் ம். நல்லவங்களா மாறி பிரயோஜனம் இருக்கு. எதுக்கு இருக்கிறவங்க முகம் எப்படி இருக்குன்னு பயமான முகத்தோட தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்குது. ஒரு கண்டிப்பாங்க. பாட்டியாகிய நான் என் மகன்கிட்ட என் பேத்திக்கிட்ட கூட்டு போக வேண்டாம், அவளை பொம்பளை பிள்ளை எங்கேயும் அளவா கூட்டு போகாத, ம். பையனுக்குன்னா ஒரு கோமணத்தை கட்டி கூட கூட்டு போயிடலாம், பொம்பளை பிள்ளை ம். உடனே அவதான் தப்பாவை செஞ்சுற மாதிரி ஆயிருது, நம்மளே ஒத்த ம். பிள்ளை வச்சிருக்கோம், அவ அழகா வேற இருக்கா. இதெல்லாம் நான் சொன்னது ஐயா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய காலத்துல நல்லா இருந்துச்சு. இப்ப நான் ம். பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்னா அந்த கிராமத்து மக்கள் ஒரு ஒரு இங்க இருந்து ஆஹ், ஒரு 100 அடி தூரத்துல பஸ் இருக்குன்னா, எங்க அப்பா தமிழாசிரியர், தமிழாசிரியர் பொண்ணு வருது, நிப்பாட்டுங்கடா பஸ்ஸ அப்படின்னு சொல்லி எனக்காக காத்துறது. அப்ப இருக்கிற ம். இளைஞர்கள் பிரேமா நீ உள்ள போய் சீக்கிரம் ஏறு அப்படின்னு என்னைய சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸையே ம். நிப்பாட்டுவாங்க. நீ ஓடி வராத, மெதுவா வா அப்படிம்பாங்க. அது அந்த காலம். இப்ப அப்படி இல்லையா? நம்ம ம். நடந்து போறத, சேலை போறத, இதெல்லாம் இப்படி இருக்கிறப்ப நான் கேட்கறது தப்பா ரைட்டா? ஆனா உலகம் இப்படி கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. இருக்குதுய்யா. அப்ப நம்ம கண்டிப்பா. மட்டும் திரும்பி, நம்ம மட்டும் அன்பா பார்த்து, அதான் அந்த பாட்டி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா,
அப்ப நம்ம அப்படியே பழக்கிறோம் பிள்ளைங்களே நிஜத்துக்கு. ஏன்னா உலகம் இப்ப போற உலகத்துல நம்ம மட்டும் திருந்தி பிரயோஜனம் இல்ல. எதுக்குறவங்க நம்மள என்ன செய்வாங்க, ஒரு சாக்லேட் கொடுத்து ஏமாத்தி கூட்டு போயிடுறாங்க ஸ்கூல்ல இருந்து. அப்படியே இருக்கிறது ரைட்டா, நான் சொல்றது தப்பா ரைட்டா? ஆனா இயல்புல நம்ம மட்டும் திரும்பினா காணாது. நீங்க சொல்ற மாதிரி இறைவனுடைய அருள் இருந்தாதான் மக்கள் திரும்புவாங்க. அப்படிதான் கொண்டு வர வேண்டியதா இருக்குதுங்க. நான் சொல்றது தப்பா ரைட்டா நீங்க தப்பா எடுக்காதீங்க. சரிங்கம்மா, சரிங்க. நிறைய ஆக்சுவலா பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். இத பேசல என்னத்த பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு இல்லைங்கம்மா, நான் இந்த விட்டுருவாங்க. இந்த வகுப்பு நான் வந்து ஆரம்பிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னதுதான், நம்மளை சுத்தி பல இடத்துல சொல்லுங்கம்மா. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. நியர்லி ஒரு 10 இயர்ஸ் முன்னால இதுவரை இருந்துச்சு. இப்ப கல்யாணமாயி 40-45 வயசு பொம்பளைங்க கூட தைரியமா பஸ்ல ஏறி தைரியமா அப்படி இறங்கி இல்ல ஷுவரா அது இல்ல. அது நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி இருக்க உலகத்துல இப்ப எப்படி நம்ம பழகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு ஒரு நான் பொதுவாதான் கேக்குறேன் ஒரு இது சொன்னா. ஏன்னா நம்ம மட்டும் திரும்பினா பத்தாது, நம்ம மட்டும் அப்படி யோசிச்சா பத்தாது, எதிர்க்கிறவங்க அப்படி யோசிக்கணும்ல. பணத்தாலையும் ஒரு அழகாலையும் ஒரு காமத்தினாலையும் ஒரு ஒரு இவ நிறைய மார்க் எடுத்தா இப்படிங்கிற இப்ப அம்மா மாதிரி நீ அவனை என் மாதிரி ஏன் படிக்கலன்னு கேட்க. வாய்ஸ் கட் பண்றேன். ஓகேம்மா, நான் அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அவங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளை சுத்தி இப்படிதான் இருக்குதுங்க. இதுதான் நானும் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும்போது நம்ம சொன்னது என்னன்னா, இந்த கிளாஸ் வந்து ஒரு பயத்துல தான் நான் வெளிப்பாட்டுல தான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுங்க. ஏன்னா நம்மளை சுத்தி இப்படிதான் இயங்குதுங்க. பட் இப்ப நம்ம வந்து அப்படி இயங்கறக்கா நம்ம அப்படியே விட்டுற முடியாதுங்க. அப்போ முதல்ல நான் என் வீட்டுல இருந்து மாத்தணும்ல. இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாலியல் குற்றங்கள்ல இருந்து ஒரு பையன் வந்து பண்றான் அப்படின்னா, அந்த பையன் எங்கிருந்து வர்றான்? நம்மள மாரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு வளர்ப்புல இருந்து ஒரு வீட்டுல இருந்து வர்றவன் தானே ஆக்சுவலாங்க. அப்ப முதல்ல நான் என்ன பண்ணணும்? முதல்ல என் வீட்ட நான் சரி பண்ணணும். முதல்ல அதுக்கு நான் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னோட வீட்ட நான் சரி பண்ணிக்கணும். என் வீட்ட நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒவ்வொரு குடும்பமா மாறும் பொழுது, கண்டிப்பா ஒரு சமூக ஒரு மாற்றம் வரும். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுல மாற்று கருத்தே இல்ல. இதுவே ஒரு அரசாங்கம் நினைக்கும் பொழுது ஒரு மிக சீக்கிரமா பண்ண முடியும் சில விஷயங்கள. பட் ஒரு தனி மனிதர்ல இருந்து இந்த மாரி நம்ம உட்கார்ந்து பேசி கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பொழுது மட்டும் தான் அந்த மாற்றம் வருங்க. அதுக்காக அதுக்காக நம்ம குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்காம இருக்க முடியாது. வர்றவங்கள வாங்கன்ட்டோ, ஒரு பழகக்கூடிய ஒரு தன்மையும். அந்த குழந்தைக்கு எப்பயுமே சொல்லுவாங்க, அந்த நல்லவர்கள், வல்லவர்கள் 2 கான்செப்ட் இருக்கு. 2யுமே சேர்த்து கத்துக் கொடுக்கணுங்க. மனதால் அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும். அறிவால அந்த குழந்தை வல்லவனாகவும் இருக்கணும் ஆக்சுவலா. 2மே அது தேவை. என்ன கேட்டாச்சுன்னா, நான் நல்லவனா இருக்கணுங்கிற விஷயம் எஸ். என்னால அடுத்த எந்த ஒரு மனிதனுக்கு தீங்கு வராது. எனக்கு தீங்கு வராது. இது நல்லவனுங்க. வல்லவனுங்கிறது இன்னொருத்தனை தீங்கு பண்ண வந்தாலும் எனக்கு அதுல இருந்து சாதுரியமா வெளிவர தெரியணுங்கிற அந்த வல்லவத்தன்மையும் அங்க இருக்கணும். இந்த 2ம் சேர்ந்ததாங்க வாழ்க்கைங்க. சோ முதல்ல நம்ம குழந்தைகளை நம்ம ஒரு மிகச்சிறந்த குழந்தைய உருவாக்குவோங்க. சமூகம் மெதுவா மாறி நம்ம கூட வரட்டுங்க. அது வரும் கண்டிப்பாங்க. அந்த நம்பிக்கையை தான் இந்த வகுப்புங்க. நன்றிங்கம்மா. கண்டிப்பாங்க ஐயா. நம்ம எண்ணத்தையும் கொஞ்சம் மாத்தலாம் இல்லைங்கய்யா? ஆமாங்க. சமுதாயம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஐயோ! இது பயங்கர அதேதாங்க. சமுதாயம், பயங்கர சமுதாயம். இப்படி நெகட்டிவே நம்ம எப்போ எல்லாருமே போட்டுட்டே இருக்கோம். கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்க. அந்த எண்ணத்தை நம்ம மாத்தணும்மா. திரும்ப திரும்ப இல்ல நல்ல மனிதர்களா நம்ம திரும்ப திரும்ப வரணுங்க. வந்தோம்னா ஆமா. கண்டிப்பா மாறுங்க சமூகம். ஆமா. நம்மளும் நல்லா இருக்காங்க. நம்மள சுத்தி நல்லவங்க இருக்காங்க. நல்லா இருக்கு. சமுதாயம் நல்லா இருக்கு. நம்ம நினைக்க நினைக்க அதுவே கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும் இல்லைங்கய்யா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்புறங்க நீங்க நீங்க வெளிநாட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முகம் தெரிஞ்ச எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும், அந்த ஊர்க்காரங்க அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா, "ஹாய் ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு கேட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, அப்படி சிரிக்கலனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. "மிக நெருங்கிய நபர்கள தான் நம்ம காயப்படுத்துறோம்" அப்படின்னு. அப்போ அவங்க கிட்ட சிரிக்கலனாலும் அந்த காயமாவது படுத்தாம இருக்கலாம் என்னங்கய்யா? உண்மைங்கம்மா, உண்மைங்க. உண்மைதாங்க. வார்த்தைகளாலே ஒரு ஒரு சின்ன வார்த்தை, ஒரு பார்வையே ஒருத்தர அப்படியே அடிச்சு போட்டுருது. உண்மைங்கம்மா, உண்மைங்க, உண்மைங்க. நன்றிங்க, நன்றிங்கய்யா. நல்லதுங்கம்மா. நன்றி, நன்றிங்க. சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்ங்க. நல்ல ஒன்று. இவ்வளவு நேரமாக மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயா நம்மளுடைய எண்ணமும் வல்லவர்களாகவும் எண்ணம் நல்ல உடையவர்களாகவும் நம்ம குழந்தைகளை வளர்க்கணும்னு சொன்னீங்க. ஒருத்தர் அதே மாதிரி எண்ணம் போய் பிரபஞ்சத்துல பிரதிபலித்து எல்லாரும் மாறுவாங்க.
இந்த சமுதாயம் நல்லதா மாறுன்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள், நல்ல ஒரு சிந்தனை உரையை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள் ஐயா. நாங்களும் எல்லாருமே ஒருத்தரா மாறுவோம். முதல்ல நன்றி. நம்ம மாறி நம்ம குடும்பத்தை மாத்தி சமுதாயத்தையும் மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க. இது கூடிய விரைவில் நடக்கும். அந்த எண்ணத்தை நம்ம கண்டிப்பா போட நடக்கும். நடக்கும். கண்டிப்பா முதல்ல நடக்கும். அந்த வார் நின்னாவே நம்ம எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி அடைவோம். அங்க ம். இருக்கிறவங்களுக்கும் எவ்வளவு கெடுதல் நடக்கிறது என்பதை நீங்க சுட்டி காட்டினீங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம போடுற எண்ணம் நல்லா பிரதிபலிக்கும்னுட்டு செய்யலாம்ங்க. ம். அதே நீங்க விலகிக்கலாமுங்க. லீவ் முடிஞ்சதுங்களா? ஆகி ஆ ஓகே. நல்லதுங்கம்மா. நல்லது. நன்றிங்கம்மா. நன்றி நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வு